இன்னைக்கு நம்மக்கிட்ட குருமகராஜ் பத்தி, குருமகராஜோட ரத யாத்திரை லீலைகள், குருமகராஜோட இன்ஸ்ட்ரக்ஷன் இதெல்லாம் நமக்கு சொல்லித் தர்றதுக்கு அருள் திரு ஜீவன கௌரகரி பிரபு அவங்க வந்திருக்காங்க. அவங்கள்ட்டேந்து நம்ம அமிர்தமலை நயலாம். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பிரபு. நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஓம் அஜ்ஞானதிமிரந்தஸ்ய ஞானாஞ்சன சலாக்கயா சக்ஷுருன்மிலிதம் யேன தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. நம ஓம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரஸ்தாய பூதலே ஸ்ரீமதே ஜெயபதகா சுவாமின் இதி நாமினே. நம ஆச்சாரிய பாதாய நிதாய் கிருப பிரதாயினே கௌரகதா தாமதாய நகர காமதாரினே. நம ஓம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரஸ்தாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமின் இதி நாமினே. நமஸ்தே சரஸ்வதே தேவே கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷ சூன்யவாதி பாஷதரே சதாரிணே. ஜெய ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யா பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைத கடாதார ஸ்ரீவாசாதி கௌரபக்த விருந்தா. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. நீலாச்சல நிவாசாய நித்யாய பரமாத்மனே பலபத்ர சுபத்ராபியம் ஜெகநாதாய தே நமः. ஜய ஜய ஸ்ரீ சைத்தன்யா ஜய நித்யானந்தா ஜய அத்வைத சந்தா ஜய கௌர பக்த விருந்தா. ஜய ஜய ஸ்ரீ சைத்தன்யா ஜய நித்யானந்தா ஜய அத்வைத சந்தா ஜய கௌர பக்த விருந்தா. ஜய ஜய ஸ்ரீ சைத்தன்யா ஜய நித்யானந்தா ஜய அத்வைத சந்தா ஜய கௌர பக்த விருந்தா. ஹரே கிருஷ்ணா. இன்றைக்கு குழுமி இருக்கக்கூடிய எல்லா பக்தர்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெகநாத் ரத யாத்திரை ஊரெங்கும், ஜெகநாத் பூரியில மட்டும் இல்ல, ஊரெங்கும் பல நாடுகளில் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இந்த வருடம் ஜூலை 16ஆம் தேதி ஆரம்பமாகக்கூடிய இந்த ஜெகநாத் ரத யாத்திரை ஒரு 9 நாட்கள் வரை நிறைய ஊரில் கொண்டாடப்படுவதை பார்க்கலாம். திரு ஜெயபதக சுவாமி குரு மகாராஜ் அவர்கள் சொல்லுவார், நமது இயக்கத்துல வெளிநாடுகளில் முதல் முறையாக ஜெகநாதரின் விக்கிரகத்தை வைத்துத்தான் நாம பண்டிகையை கொண்டாடணும். அது என்ன பண்டிகை அப்படின்னா ஜெகநாதரின் ரத யாத்திரை. அதனால மேற்கத்திய நாடுகளில் ஜெகநாதரின் இந்த கலாச்சாரம் ஸ்ரீல பிரபுபாதரால அறிமுகப்படுத்தப்பட்டது. அப்ப 1968 சான் பிரான்சிஸ்கோ மாநகரில் ஜெகநாதரின் ரத யாத்திரை மிக பெரிய அளவுல கொண்டாடப்பட்டதை அனைவரும் அறிவோம். இந்த ரத யாத்திரையின் மூலமாகத்தான் திரு ஜெயபதக சுவாமி குரு மகாராஜ் அவர்களுக்கு இஸ்கான் இயக்கத்துல ஒரு நுழைவும் கிடைத்தது. அதனால இந்த ஜெகநாதரின் பேர் வடிவமைப்பை ஜெயானந்த பிரபு மேற்கொண்டிருந்தார். அப்ப அங்க தேரின் அருகே திரு ஜெயபதக சுவாமி குரு மகாராஜ் சென்ற போது அந்த தேரை செய்யும் பணியில ஆணி அடிப்பதற்காக இப்படி ஆணியை பிடித்து இப்படி உளியில் அடிக்க வேண்டும்னு கற்றுக் கொடுத்தார். அந்த சேவையை செய்தத இப்பவும் குரு மகாராஜ் நினைவு கூறுவார். சின்ன சேவை, பிறகு ஜெகநாதருடைய அனுகிரகம், பிறகு சைத்தன்யா மகாபிரபுவின் அனுகிரகம், பிரபுபாதரின் அனுகிரகம், இதுல பிறகு இயக்கத்தில் தன்னை முழுமையாக முழு நேர பக்தராக அர்ப்பணித்துக் கொண்டதை பார்க்கலாம். மேற்கத்திய நாடுகளில் ஜெகநாதரின் கலாச்சாரம் இன்றைக்கு பெரிய அளவுல பேசப்படுவது மட்டுமல்லாமல் பெரிய அளவுல நகர சங்கீர்த்தனமும் நடைபெறுவதை நாம பார்க்கலாம். அதனால இந்த ஊர் திருவிழா என்றைக்கும் கோலாகலமாக இருக்கும். கிருஷ்ண ஜென்மாஷ்டமி பொதுவா ஆலயத்திற்குள்ள அல்லது ஏதாவது ஒரு மண்டபத்தில் இப்படித்தான் இந்த பண்டிகை கொண்டாடுவார்கள். ஜெகநாதரின் ரத யாத்திரை அவ்வளவுதான், ஊர் கூடி தேர் இழுப்போம் வாரீர்னு சொல்லுவோம். எல்லா மக்களும் வருவதை பார்க்கலாம். அதனால அந்த ஊரே வைகுண்டமாக மாறிவிடுவதை பார்க்கலாம். அதுல குரு மகாராஜர் நமக்கு பல உபதேசங்களை கொடுத்துள்ளார். நிறைய ரத யாத்திரையில குரு மகாராஜ் கலந்து கொண்டிருப்பதை பார்க்கலாம்.
குருமராஜ் சென்னையை பொறுத்தளவுக்கு குரு மகாராஜ் வருடம் வந்து ஜெகநாதருடைய ரத யாத்திரையை வந்து தவற விட மாட்டார். எல்லாம் வந்து ஜெகநாதரின் ரத யாத்திரை போகி பண்டிகை தினத்தன்றுதான் வந்து கொண்டாடப்பட்டு வந்தது. பல வருடங்கள், கிட்டத்தட்ட பல வருடங்கள்னு வந்து சொல்லலாம். 30 ஆண்டுகளுக்கு மேலாக இப்படி போகி பண்டிகை தினத்தன்றுதான் வந்து கொண்டாடப்பட்டு வந்தது. ஒவ்வொரு வருடமும் வந்து விடுவார். அது மட்டும் இல்லாம மற்ற நாடுகளிலும், இது மலேசியா நாடாக இருக்கட்டும், இல்ல வேற நாடாக இருக்கட்டும், அங்கும் வந்து ஜெகநாதரின் ரத யாத்திரைய திரு குரு மகாராஜ் அவர்கள் தவற மாட்டார். ஜெகநாதருக்கும் குரு மகாராஜ் அவர்களுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு. அவர் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவரு விக்கிரகங்களுடன் பேசக்கூடிய நிலையில் இருப்பத பார்க்கலாம். அதனால அவர் இஸ்கான் இயக்கத்திற்கு வந்ததும் இந்த ஜெகநாதரின் தேர் உற்சவ விழாவில். பிறகு ராஜாப்பூர் ஜெகநாதரின் ஆலயம், எவ்வாறு அது இந்த ராஜாப்பூர் ஜெகநாதரின் ஆலயம் குரு மகாராஜ் அவர்கள் மூலமாக இஸ்கான் கைக்கு வந்தது, அதையும் வந்து பார்க்கலாம். மாயாப்பூர்லயும் வந்து சிறப்பாக ஜெகநாதரின் தேர் உற்சவம் எல்லாம் வந்து நடைபெறும். நம்ம பொதுவா வந்து பேம்ப்ளெட்டு இன்விடேஷன்ல 2:30 மணி 3 மணின்னு போடுவோம், ரத யாத்திரா இனாகுரல்னு. அது நமக்கே தெரியும், சில சமயம் 4-4:30 மணி வரைக்கும் கூட வந்து இழுத்துட்டு போவோம். ஒரு தடவை மாயாப்பூர்ல இந்த ரத யாத்திரை நடந்து கொண்டிருந்த போது கிட்டத்தட்ட 5 மணி ஆகிவிட்டது. அதனால அந்த தலைமை பூஜாரியாக அப்ப இருந்தவர் பத்தச்சாரு பிரபு, இங்க சென்னையிலயும் கொஞ்ச நாள் இருந்தார். அவர் போய் குரு மகாராஜ் நீங்க உடனடியா வந்து ஜெகநாதன் ரத யாத்திரைக்கு வர வேண்டும், டைம் ஆயிடுச்சு, ஆல்ரெடி லேட் அப்படின்னு அவருக்கு கொடுக்கக்கூடிய சேவை தலைமை பூஜாரினால அந்த கண்ணோட்டத்துல இப்படி வந்து குரு மகாராஜ் கிட்ட பேச ஆரம்பித்தார். அப்ப குரு மகாராஜ் வந்து கோபத்துடன் வந்து சொன்னார், ஜெகநாதர் எப்ப ரதத்திலிருந்து அவரின் ரதம் தொடங்க வேண்டும் என்பது எனக்கு தெரியும். ஜெகநாதர் எப்ப ரதத்திலிருந்து தொடங்க வேண்டும்ங்கிற அந்த சமிக்கை சிக்னல் எனக்கு கொடுக்கும் பொழுது நான் வருவேன், நீ கவலைப்படாதே, நீ போ அப்படின்ட்டு வந்து சொன்னார். அப்ப அவர் வந்து பேசக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய ஒரு உத்தம நிலை பக்தர், பரமஹம்சர் அப்படிங்கிறத அறிந்து கொள்ளலாம். அதனால அவரு இஸ் இன் ஸ்பீக்கிங் டேர்ம்ஸ் வித் த டெய்டி, அதை புரிந்து கொள்ள வேண்டும். அதனால இதெல்லாம் வந்து நன்கு அவருக்கு அறிவார். இது பற்றி சொல்லணும்னா நிறைய வந்து அடுக்கிக் கொண்டே வந்து போகலாம். பிறகு அந்த ரத யாத்திரையில, ஒவ்வொரு ரத யாத்திரையிலும் குரு மகாராஜ் சொல்லக்கூடிய விஷயம், பண்டிகைன்னு வந்தா எல்லாரும் நீங்க வந்து உற்சாகத்துடன் இருக்க வேண்டும். குரு மகாராஜுக்கு இவ்வளவு உடல்நிலை பாதிக்கப்பட்டிருந்தாலும் அவருடைய உற்சாகம் கொஞ்சம் கூட வந்து குறையல. அந்த உற்சாகம் எங்கிருந்து வருகிறது? இந்த உற்சாகம் குரு மகாராஜ் சொல்லுவார், இந்த ஒரு பிறவி நாம மகாபிரபுவிற்கு, பிரபுபாதருக்கு, சீட பரம்பரையில் வரக்கூடிய ஆச்சாரியர்களுக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என சொல்லுவார். அதனால இந்த ஒரு பிறவி எல்லாரும் வந்து நாம அர்ப்பணிக்க ஆரம்பித்தோம்னா உற்சாகத்துடன் வந்து பக்தி தொண்டு செய்வதை வந்து பார்க்கலாம். அதனால பக்தர்களுடைய மிகப்பெரிய பொக்கிஷம் பக்தி தொண்டுல என்னன்னு கேட்டா அது வந்து உற்சாகம் தான். ஏன்னா எந்த விஷயம் செய்தாலும், அது பௌதிகமாக இருந்தாலும் ஆன்மீகமாக இருந்தாலும், உற்சாகம் தான் வந்து இலக்கை அடைவதற்கு வந்து உதவும். உற்சாகத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். ரூப கோஸ்வாமியும் வந்து சொல்கிறார், உற்சாகத்தை எப்படி வளர்த்து கொள்ள வேண்டும், எதை தவிர்க்க வேண்டும், எதையெல்லாம் செய்ய வேண்டும், புனித நாமத்திற்கு எதிரான 10 குற்றங்களை தவிர்க்க வேண்டும், பக்தி தொண்டில் ஈடுபடுவோம் போது நல்ல ஊக்கத்துடன் இருக்க வேண்டும். பகவானுடைய மகிழ்ச்சிக்காக வந்து செய்யப்படக்கூடிய ஒன்றாகும். அதனால இது வந்து வெளிப்புறமா இருந்து பார்த்தோம்னா யாரெல்லாம் வந்து ரத யாத்திரையில் ஜெகநாதர் அமர்ந்திருப்பதை பார்க்கிறார்களோ, அல்லது ஜெகநாதர் ரதம் செல்வதை காண்கிறார்களோ, அல்லது பாடி மகிழ்கிறார்களோ, அவர்களுக்கு மறுபிறவி இல்லைன்னு வந்து சொல்லப்பட்டுள்ளது. ஆனா வந்து உற்சாகத்துடன் வந்து கலந்து கொள்ள வேண்டும். அந்த அளவுக்கு குரு மகாராஜ் வந்து ஜெகநாதர் ரத யாத்திரையில உலகெங்கும் இது மாதிரி வந்து ஒவ்வொரு நாட்டிலும் நடக்கக்கூடிய ரத யாத்திரையை தவற விடாமல்
அவர் கலந்து கொள்வதை நாம பார்க்கலாம். பிறகு இப்ப அவருக்கு கொஞ்சம் மருத்துவ ரீதியிலான சில சவால்கள்லாம் இருக்கிறதுனால அவர் வர முடியாவிட்டாலும் அவரின் பிரார்த்தனை, பிறகு அங்க என்ன நடக்கிறதுங்கிறது அவருக்கு தெரியும். அதெல்லாம் நிறைய லீலைகள் எல்லாம் இருக்கு. அங்க என்ன நடக்கிறது, யார் ரதத்தை தொடங்கி வைக்கின்றனர், எல்லாத்தையும் அவரால் பார்க்க முடியும் அந்த சித்த தேக சொரூபத்துல. அதனால அவர் நிறைய ரத யாத்திரையில அவர் கலந்து கொண்டிருப்பதையும் பார்க்கலாம். வர முடியாவிட்டாலும் அந்த ரத யாத்திரையில அவர் கலந்து கொண்டுதான் இருக்கிறார், நம்முடன் தான் இருக்கிறார். இதை புரிந்து கொள்ள வேண்டும். அதனால ரொம்ப உற்சாகத்துடன் ஒவ்வொன்றும் எது செய்ய வேண்டும்ங்கிற உபதேசம் எல்லாம் அவர் கொடுத்து கொண்டிருப்பதை பார்க்கலாம். அப்படிதான் ஒரு நாட்டின் தலைவரை லண்டன்ல கூட மேயரை அழைத்தார்கள். அழைத்து குரு மகாராஜ் அவர்கள் கிட்ட இந்த பிரதாபருத்ர மன்னன் எப்படி ரதம் தொடங்குவதற்கு முன்னால இந்த சாலையை எல்லாம் சுத்தப்படுத்த வேண்டும். அவ்வாறு அவர் அந்த மேயருக்கு விதத்துல பார்த்தோம்னா அது அவருக்கு அதிர்ச்சியாக இருந்தது. கையில தொடப்பத்தை கொடுத்தது. என்ன இதுன்னு அப்ப குரு மகாராஜ் தான் சொன்னார், இது ராஜாக்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய சேவை. நீங்களும் மேயராக இருக்கிறதுனால இந்த சேவை ஜெகநாதருக்கு பிரியம். ரெண்டாவது, ஜெகநாதர் ஜெகத்துக்கே நாதர். எல்லாம் சேவையைத்தான் செய்வதற்கு வருகிறோம். அதனால அது மனதை தொடக்கூடிய, இதயத்தை தொடக்கூடிய ஒரு பண்டிகைன்னு உற்சாகப்படுத்தி கொண்டிருந்தார். ஸோ எந்த விக்கிரகத்தை வழிபட்டாலும், ராதாகிருஷ்ணராக இருக்கட்டும், ஜெகநாதர், பலதேவர், சுபத்ர தேவியாக இருக்கட்டும், அல்லது பஞ்ச தத்துவமாக இருக்கட்டும், நம்மளுடைய மனநிலை எப்படி இருக்கும்னா, கிருஷ்ணசே தோமாரா கிருஷ்ண தீத்தே பரோ தோமாரா சாக்காத்தி ஆச்சே. அதனால கிருஷ்ணர் மகாபிரபு குருதேவருக்கு சொந்தமானவர். நாம எப்படியோ குரு மகாராஜ் நாம மகிழ்விக்கும் விதத்துல செயல்பட்டோம்னா, கிருஷ்ணர் இந்த மாதிரியான தூய பக்தர்களின் சொத்து. அவர்கள் விரும்பினால் கிருஷ்ண பக்தி நமக்கு வந்துடும். கிருஷ்ண பக்தின்னு சொல்றது நாமத்தை உச்சரித்தால் அப்படியே கிருஷ்ணரின் ரூபத்தை பார்ப்பதாக இருக்கட்டும், அல்லது லீலையை காண்பதாக இருக்கட்டும், அல்லது விருந்தாவனம் வெளிப்படுவதாக இருக்கட்டும், அதெல்லாம் வர வேண்டும். அதுக்கு குருவின் கருணை தேவைப்படுகிறது. குரு கொடுப்பதற்கு தயாராகத்தான் இருக்கிறார். அதனால நாம முயற்சி செய்து தகுதி அடையும் பட்சத்துல இதெல்லாம் நாமம் வெளிப்படுகிறது. ஆனா யாருடைய கருணை, குருவின் அனுகிரகத்தினால இதெல்லாம் வெளிப்படுவதை நாம பார்க்கலாம். அதனால நாம குருதேவர் இடத்துல எப்படி நடந்து கொள்ள வேண்டும்னா, அவரின் உபதேசத்தை பின்பற்ற வேண்டும். அவர் எங்கெல்லாம் இருக்கிறாரோ நமது வாழ்க்கையை அவருக்கு அர்ப்பணிக்கும் விதத்துல அமைத்துக் கொள்ள வேண்டும். அவ்வளவுதான். குருதேவ் கிட்ட பின்னால ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் தான். கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணா, கௌரங்கா கௌரங்கா கௌரங்கா, ஜெகநாத் ஜெகநாத் ஜெகநாத். அவர் பலதேவ்னு சொன்னா நம்ம பலதேவ்னு சொல்றோம். அவரு சுபத்ரான்னு சொன்னா சுபத்ரான்னு சொல்ல போறோம். அவரு சிரிங்கன்னு சொன்னா சிரிக்க போறோம். அழுவுங்கன்னு சொன்னா அழ போறோம். அவ்வளவுதான். ஏன்னா இந்த விக்கிரகங்கள் எல்லாம் அவரின் சொத்து. அது அடிப்படையில புரிந்து கொள்ள வேண்டும். அதனால பிரபுபாதர் காலத்திலே நமக்கு தெரியும் எப்படி இஸ்கான் மாயாப்பூர் ஆலயத்திற்கு முன்னால அந்த கங்கை நதிக்கரையோரத்துல சைத்தன்ய மகாபிரபு, நித்யானந்த பிரபு நாம சங்கீர்த்தனம் செய்து ஆடி பாடி கொண்டு சென்றிருப்பத பிரபுபாதரே கூப்பிட்டு குரு மகாராஜுக்கு அதை பார்த்தியான்னு கேட்ட போது குரு மகாராஜ் சொல்கிறார், நான் பார்க்கவில்லை. நீ பார்த்தா கூட பார்க்கவில்லைன்னு சொல்வேன்னு எனக்கு தெரியும்ட்டு சொன்னான். அதனால அவர் ஸ்பீக்கிங் டேர்ம்ஸ்ல இருக்கிறத பார்க்கலாம். பேசக்கூடிய நிலையில இருக்கிறார். ஜெகநாத் ரத யாத்திரையில அவர் வரும்பொழுது பல அற்புதங்கள்ல செய்திருப்பதை பார்க்கலாம். குரு மகாராஜ் சொல்வார், மிராக்கிள் என்ன அப்படின்னா, பக்தி தொண்டுல நம்ம பொதுவா மிராக்கிள்னா அது வேணும் இது வேணும், இல்ல ஏதாவது குரு மகாராஜ் ஏதாவது மேஜிக் செய்யணும்னு. குரு மகாராஜ் சொல்லுவார், உங்களுடைய இதயம் மனம் மாறிவிட்டது, கிருஷ்ணர் பின்னால செல்வதற்கு பித்து பிடித்து விட்டதுன்னா அதுதான் உண்மையான மேஜிக், அதுதான் உண்மையான சித்தின்னு சொல்லுவார். கிருஷ்ணர் மீது அவர்கள் பைத்தியமாகி விட வேண்டும்.
அதைத்தான் வந்து குரு மகாராஜ் அடிக்கடி வந்து சொல்லி கொண்டிருப்பார். அதனால பக்தியில யாராவது முன்னேறுகிறார்கள்னா குரு மகாராஜுக்கு வந்து ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சின்ட்டு வந்து சொல்லலாம். இறுதியாக அந்த நிலைக்குத்தானே ஒருவர் எல்லாம் வர வேண்டும். ஜெகநாதரின் ரத யாத்திரை குரு மகாராஜ் வரும்போது நிறைய பேரு பிளெஸிங்ஸ் எல்லாம் வாங்குவாங்க. அவரு கையில வந்து ஜெகநாதருடைய ஸ்டிக் இருக்கும். ஜெகநாத் ஸ்டிக் இருக்கும்போது எனக்கு தெரிஞ்ச ஒரு மாதாஜி முதல் குழந்தை அவங்களுக்கு பெண் குழந்தை, 2வது குழந்தையும் வந்து ஸ்கேன்ல வந்து பெண் குழந்தைன்னு வந்துடுச்சு. ஆனா அவங்க வந்து பிரார்த்தனை பண்றாங்க, இதுமாரி ஆண் குழந்தையா இருந்து உங்களுக்கு வந்து சேவை செய்யலாம்னு. உங்க விருப்பத்தை வெளிப்படுத்துறாங்க. குருமராஜ் என்ன பண்றார், அந்த ஜெகநாதரின் குச்சியை வைத்து கொண்டு இந்த வயிற்றுல நல்லா வந்து கோலம் போடுற மாதிரி அழகா வந்து பிளஸ் பண்றார். மறுநாள் வந்து அந்த குழந்தை வந்து பிறக்கிறது, ஆண் குழந்தை. அது வரைக்கும் வந்து ஸ்கேன்ல வந்து பெண் குழந்தை, மறுநாள் பிறக்கிறது ஆண் குழந்தை. அதெல்லாம் எப்படின்னா அதெல்லாம் வந்து பகவானுடைய சக்தி, அச்சிந்திய சக்தி. அதனால வந்து தூய பக்தர்களுடைய சக்தியும் வந்து அச்சிந்திய சக்தி. சில பிரபுபாதர் அப்படிதான் ஒரு தடவை விசாகப்பட்டினத்திற்கு சென்ற போது ரொம்ப கடும் வெயிலாக இருந்தது. ஒரு இளநீரை வாங்குகின்றனர் எல்லாரும். பிரபுபாதரை சுத்தி எல்லாம் மேற்கத்திய நாட்டு பக்தர்கள். பிரபுபாத் என்ன பண்ணுகிறாருன்னா, அவருக்கு அந்த முதல் இளநீர் கொடுத்த போது அவருடைய அந்த வெயிலுக்கு அவர் மொத்தத்தையும் வந்து குடிச்சிடுறார் இளநீரை. குடித்து விட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பக்தர் கொடுக்கிறார். அவர் மடக்கு மடக்குன்னு குடிச்சிட்டு இன்னொரு பக்தருக்கு கொடுக்கிறார். இது மாதிரி அங்க இருக்கக்கூடிய பக்தர்கள் எல்லாரும் வந்து வயிறு நிரம்ப வந்து இந்த இளநீரை வந்து குடித்ததை பார்க்கலாம். அது எப்படி நடைபெற்றது? சிந்திய சக்தி. ஆச்சாரியர்கள் விரும்பும் பொழுது எது வேண்டுமானாலும் நடக்கலாம். அதனால ஜெகநாதர் ரத யாத்திரை என்பது பிரபுபாதருடைய சீடர் ராமேஸ்வர சுவாமி, அவர் ஒரு தடவை அந்த ராஜாப்பூர் ஜெகநாதர் ஆலயத்துல சில வருடங்கள் முன்னால அவர் சொன்னதை அப்படியே நான் சொல்றேன். ஏன்னா நமக்கு இந்த ரத யாத்திரைக்கும் வைகுண்டத்திற்கும் எப்படி வித்தியாசம் இல்லைன்னு. அவருக்கும் வந்து ஜெயானந்த பிரபு நமக்கு தெரியும். அவரு ஒவ்வொரு வருடமும் வந்து தேர வடிவமைப்பார். பிறகு அவர் இறுதி காலகட்டத்துல அவருக்கு கேன்சர் நோய், புற்றுநோய் வந்து அவரை வாட்டி கொண்டிருந்தது. எல்லாம் வந்து தோல் எல்லாம் அப்படியே வந்து எரிந்து கொண்டிருக்கும். கொதிக்கும் எண்ணெயை தூக்கி அப்படியே வந்து தோல்ல ஊத்துனா என்ன ஆகும்? அது மாதிரியான ஒரு கொடூரமான புற்றுநோய். அப்ப அவர் கையால வந்து ஜெகநாதர் வர வேண்டும்னு விரும்பினார். அப்ப ஜெகநாதர் வந்து அவர் கனவுல கூட வரவில்லை, நேரடியாக தோன்றினாராம். நேரடியாக தோன்றி, ஜெகநாதர், பலதேவர், சுபத்த தேவி, நீங்க இதை மட்டும் செய்யுங்க, நாங்க அந்த இடத்துல வந்துடுவோம், மத்ததெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு. அதனால ஜெகநாதருடைய ரத யாத்திரை தனிப்பட்ட முறையில ஜெகநாதர், பலதேவர், சுபத்த தேவி, சுதர்ஷன் சக்கரா இவங்கெல்லாம் வந்து ரொம்ப ஆர்வத்துடன் கலந்து கொண்டிருப்பதை வந்து பார்க்கலாம். மகாபிரபுடைய இயக்கம் இந்த 10,000 வருஷத்துல இருக்கு. இந்த 10,000 வருஷத்துல இந்த ஜெகநாதரின் ரத யாத்திரையும் வந்து வெவ்வேறு ஊர்களில் நடைபெறுகிறது. இதுவும் வந்து மகாபிரபு லீலையின் ஒரு பகுதி எனத்தான் நாம எடுத்துக்கொள்ள வேண்டும். அதனால குரு மகாராஜ் வந்து ஆலயத்திற்கு வந்தாலும், ஜெகநாதருடைய ரத யாத்திரையில் கலந்து கொண்டாலும், அல்லது பக்தர்களின் இல்லத்திற்கு வந்து ஆசீர்வதித்தாலும், அதெல்லாம் வந்து ஜெகநாதரின் லீலையின் ஒரு பகுதி. நாமளும் வந்து மகாபிரபு லீலையில வந்து பங்கெடுத்து கொண்டுதான் இருக்கிறோம். அதை முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். ஜெகநாதரை பார்த்தா அப்படியே வந்து குரு மகாராஜா தான் வந்து சொல்லுவார். ஒரு தடவை ஜெகநாதருடைய பிரசாதத்தை சாப்பிடும் பொழுது, இது வந்து ஜெகநாதருடைய பிரசாதம்னு சொன்ன போது அந்த குரு மகாராஜ் கையில எடுத்து அப்படியே வாயில போடும் பொழுது இந்த தோல்ல இருக்கக்கூடிய ரோமங்கள் எல்லாம் அப்படியே வந்து சிலிர்த்து கொண்டதை வந்து பார்க்கலாம். அப்படியே எல்லாம் வந்து நீடில்னு சொல்வார்கள் அல்லவா, ஊசியை போல ஒவ்வொரு ரோமங்களும் வந்து அப்படியே வந்து குத்தி கொண்டிருந்ததை பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஒரு பரவச உணர்வு ஏற்படுவதை வந்து பார்க்கலாம். அப்ப அவங்க எல்லாம் வந்து அந்த நிலையில் இருப்பதை நாம பார்க்கலாம். நம்ம பிரசாதம் சாப்பிடுறோம், சுவையை அடிப்படையாக வைத்து சாப்பிடுகிறோம். எப்படி வந்து அதை சாப்பிட வேண்டும், உட்கொள்ள வேண்டும்? ஜெகநாதருடைய பிரசாதம் எல்லாம் கொடுத்தா குரு மகாராஜ் சொல்லுவார், கையில எடுத்துக்கங்க, அதை வாயில டபக்குன்னு போட்டுக்குங்க. அப்ப நீங்க கை கழுவ வேண்டிய அவசியம் இல்லை. கையில எடுத்து வாயில வைத்தீர்கள்னா அப்புறம் நீங்க நீரை நோக்கி செல்ல வேண்டும்னு வந்து சொல்லுவார்.
அதே போல ஒவ்வொன்றும் வந்து மெட்டிகுலஸ்னு சொல்லுவாங்க. ரொம்ப விழிப்புணர்வுடன் வந்து செய்வது. சில ரத யாத்திரையில சில குழப்பங்கள் இருந்தாலும் குரு மகாராஜ் வரும்பொழுது அது எல்லாம் வந்து தீர்ந்து விடுவதையும் வந்து பார்க்கலாம். பெங்களூர்ல பல வருடங்களுக்கு முன்னால ஜெகநாதரின் ரத யாத்திரை நடைபெற்று கொண்டிருந்த போது, அப்ப எல்லாம் வந்து கிருஷ்ண பலராம் ரத யாத்திரை, ஜெகநாத் பலதேவ் சுபத்ரா தேவி அந்த ரதம் சென்று கொண்டிருக்கும் பொழுது பலராமரும் கிருஷ்ணரும் அப்படியே வந்து சாயக்கூடிய நிலைக்கு வந்து விட்டனர். ஏன்னா ரதமே வந்து ஒருக்களித்து விட்டதுன்னு சொல்லலாம். அப்ப அந்த சன நேரம் செகண்ட்ல தான் குரு மகாராஜ் போய் அப்படியே அந்த கிருஷ்ணரையும் பலராமரையும் அப்படியே வந்து பிடித்துக் கொள்கிறார். பொதுவா அந்த விக்கிரகத்தை பிடித்துக் கொள்வதற்கு 7, 8 பேர் 10 பேர் வந்து தாங்குவார்கள். அது வந்து 2 விக்கிரகத்தையும் அப்படியே வந்து 2 நிமிடம் வரைக்கும் அப்படியே பிடித்து கொண்டிருக்கிறார். விக்கிரகத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். 10 பேர் சேர்ந்தா கூட அந்த விக்கிரகத்தை வந்து தாங்கி பிடிக்க முடியாது. பிறகு எல்லாம் அப்புறம் ரதத்தில் ஏறி அந்த விக்கிரகத்தை எல்லாம் அப்படியே வந்து நிமிர்த்தி விட்டதை பார்க்கலாம். அப்ப இங்க இவருடைய அரவணைப்புல இவருடைய பிடியில பகவான் தன்னை அர்ப்பணித்து கொண்டதை வந்து பார்க்கலாம். பகவான் தூய பக்தர்களுடைய கையில அரவணைத்து கொண்டார்கள்னா நமக்கு தெரியும். ஜெகதீஷ் பண்டிட்னு ஒரு பக்தர் இருந்தார் சைத்தன்யா மகாபிரபு லீலையில. அவர் ஜெகநாத் பூரியிலிருந்து இந்த நவ கலைவரெல்லாம் முடித்த பிறகு ஜெகநாதரை இங்க நவதீபத்திற்கு அழைத்து வருகிறார். அவரை ஒருத்தரால எப்படி தூக்க முடியும்? ஜெகநாதர் தூக்குறதுக்கு 40 பேர் 50 பேரு தூக்கினா கூட வந்து தூக்க முடியாது. ஆனா ஒரு தூய பக்தருங்கிறதுனால அவர் வந்து ஒரு பேம்பு ஸ்டிக், மூங்கில் கழியில என்ன தூக்கி கொண்டு செல், நான் அப்படியே வந்து பருத்தியை போல பஞ்சி போல மிருதுவாகி விடுகிறேன். அப்படியே தூக்கிட்டு வரார். தக்தஹாங்கிற இடத்துல வந்தது பிறகு அவருடைய கனம் அதிகமாகி விட்டது. பிறகு இங்கே அவர் இருக்க விரும்புகிறார்னு நினைத்து ஜெகநாதர் வந்து இப்பவும் சக் தஹா மாயாப்பூர்ல இருந்து ஹவுரா போற வழியில இருக்கிறத பார்க்கலாம். அப்ப பக்தர்களுடைய அன்புக்கு பகவான் கட்டுப்படுவதை வந்து பார்க்கலாம். அதனால ஜெகநாதர் ஜெகத்துக்கே நாதராக இருந்தாலும் தூய பக்தர்களின் அன்புக்கு கட்டுப்படுவதை நாம பார்க்கலாம். என்ன சொல்றாங்களோ அதை வந்து கேட்பார். அதனாலதான் இதுல ஒரு ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்னன்னா, உலகத்தையே தனது கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கக்கூடிய ஜெகநாதர் தூய பக்தர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வருகிறார். அது கிருஷ்ணராக இருந்தாலும் சரி அல்லது ஜெகநாதராக இருந்தாலும் சரி. அதனால ரத யாத்திரை எல்லாம் நாம் எடுத்து செல்கிறோம் அப்படின்னா அது ஆச்சாரியர்களுடைய கருணையினால தான் இதெல்லாம் செய்ய முடியுங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும். ஆச்சாரியர்களுடைய அனுகிரகம் இல்லாம ஜெகநாதர் தேர்ல வந்து பவனி வரமாட்டார். அனுகிரகம் இருக்கு, அதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு தடவை அப்படிதான் ஜெகநாதருடைய ரத யாத்திரை தொடங்குவதற்கு கால தாமதமாகி கொண்டிருந்தது. குரு மகாராஜ் அவர்கள் அந்த மண்டபத்திலேயே இருக்கிறார். குரு மகாராஜ் இப்ப வந்து கேட்கிறார், டைம் ஆயிடுச்சு, ஏன் வந்து ஜெகநாதரின் ரதத்தை எடுக்காம இருக்கீங்கன்னு. பக்தர்கள் எல்லாம் சொல்றாங்க, இல்ல கருமேக கூட்டங்கள், நம்ம செல்ல வேண்டியதோ வந்து இன்னும் பல கிலோமீட்டர் இருக்கு. கட்டாயம் வந்து ரதத்தை எடுத்தோம்னா வந்து பயங்கரமா வந்து மழை பெய்யும். ஜெகநாதரை என்ன செய்ய வேண்டும்? நல்லா சாரல் காற்று அடித்தா ஜெகநாதர் பலதேவர் சுபத்ர தேவி சுதர்ஷன் சக்கரா நனைய ஆரம்பித்து விடுவார்கள்னு சொன்னார்கள். உடனே குரு மகாராஜ் அவருடைய ஸ்பெஷாலிட்டி, அவர் கையில இருக்கக்கூடிய வாம்பர், பெரிய கர்த்தம், அதை எடுத்துட்டு வரார். அதை எடுத்துட்டு வந்து வெளியில வந்து அவர் அந்த வாம்பரை வச்சு தட்டுறாரு. அப்புறம் கைய வந்து அப்படியே 2 கையை இப்படி இப்படின்னு தலைக்கு மேல வந்து அகற்றுகிறார். அப்படியே கண்ணுக்கு முன்னால அந்த கருமேக கூட்டங்கள் எல்லாம் கலைந்து செல்வதை வந்து பார்க்கலாம். இந்த லீலை சைத்தன்யா மகாபிரபு லீலையும் வந்து மேகரச்சரான்னு ஒரு இடம் இருக்கு சுமந்தேதி பக்கத்துல. அங்கேயும் வந்து நாம சங்கீர்த்தனம் செய்து கொண்டிருந்த போது மழை மேக கூட்டங்கள் எல்லாம் அப்படியே மிரட்டி கொண்டிருந்தது. பக்தர்கள் எல்லாம் பயந்து விட்டனர். அப்போ மகாபிரபு என்ன பண்றாருன்னா கர்த்தால் எடுத்து தலை மேல வந்து கர்த்தால வாசிக்கிறார். அப்படியே பக்தர்கள் வந்து அந்த மேக கூட்டங்கள் கலைந்து செல்வதை எல்லாரும் வந்து பார்க்கின்றனர்.
அதனால தேவர்கள் எல்லாம் தூய பக்தர்களுடைய விருப்பத்தை செவிசாய்க்கின்றனர். அதை புரிந்து கொள்ள வேண்டும். குருமராஜ் அப்படிதான் வந்து ஃபிளைட்ல போகணும் அப்படின்ட்டு விரும்பிய போது இந்த ஃபிளைட்டே எடுத்துட்டாங்க. ஆனா குருமராஜ் கான்பிடென்டா சொல்றார், கோல்கட்டா இன்னும் ஏர்போர்ட்டுக்குள்ள கூட வந்து போகல, இந்த ஃபிளைட்டை பிடிச்சிடுவோம். அங்க போர்டிங் டைம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஃபிளைட்டை எடுத்துட்டாங்க. டக்குன்னு பார்த்தா ஒரு சூறாவளி காற்று வீசுகிறது. வேற வழி இல்லாம அந்த விமானத்தை அப்படியே வைத்திருக்கிறார்கள். அந்த நேரம் போயிடுச்சு, போர்டிங் டைம் எல்லாம் முடிஞ்சிடுச்சு. அப்பயும் குரு மகாராஜ் போறாரு. ஒரே ஒருத்தர் வந்து எப்படி அவருக்கு மட்டும் அவரு கூட வந்தவங்களுக்கு போர்டிங் பாஸை போட்டு திருப்பி ஏறி செல்வதையும் வந்து பார்க்கலாம். தூய பக்தர்கள் என்ன விரும்புகிறார்களோ அதை வந்து பகவானும் சரி அல்லது பகவானின் கருவியாக அல்லது சேவகனாக சேவை செய்யக்கூடிய தேவர்களும் அதற்கு வந்து உறுதுணையாக இருக்கிறத பார்க்கலாம். அந்த விதத்துல பார்த்தோம்னா தேவர்கள் எல்லாம் வந்து தூய பக்தர்களுடைய தரிசனத்திற்கு அவர்கள் வந்து காத்து கொண்டிருப்பதை பார்க்கலாம். அதனால ஜெகநாதருடைய ரத யாத்திரை ரொம்ப சிறப்பா ஒவ்வொரு வருடமும் வந்து நடைபெறுவதுல குரு மகாராஜ் வந்து கண்ணும் கருத்துமாக இருப்பார். நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் வந்து கொடுப்பார். எவ்வளவு ஐட்டத்தை ஆஃபர் பண்ணீங்கன்ட்டு கேட்பார். பிறகு பாத்தீங்க அப்படின்னா ஜெகநாதரின் ரத யாத்திரை வந்தா நேரடியா குரு மகாராஜ் வந்து கிச்சனுக்கு தான் வந்து போவார். கிச்சனுக்கு போய் யார் யார் என்னென்ன சேவை செய்து கொண்டிருக்கின்றனர் அப்படிங்கிறத பார்த்து அவர்களுக்கு எல்லாருக்கும் வந்து ஆசீர்வாதத்தை வந்து கொடுப்பார். ஏன்னா இது வந்து ஜெகநாதரின் ரத யாத்திரைன்னு வரும்போது நிறைய பேர் வந்தா இதெல்லாம் வந்து இவ்வளவு பேருக்கு யாரு வந்து பிரசாதம் செய்யறது? அப்ப பிரசாதம் செய்யறதுன்னா அப்ப அவங்களுக்கு வந்து குரு மகாராஜ் கருணையை வந்து இப்படி கொடுக்கறத வந்து பார்க்கலாம். அதனால கிச்சன் டிபார்ட்மெண்ட் வந்து ரொம்ப மெயின் டிபார்ட்மெண்ட். குரு மகாராஜரே வந்து அவருடைய ஸ்பெஷாலிட்டி பல துறைகள்ல இருக்கும். அவரே வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் குக்குன்னு வந்து சொல்லலாம். ஜெகநாதருக்கு சமைப்பதாக இருக்கட்டும் அல்லது பாணிஹட்டிக்கு சமைப்பதாக இருக்கட்டும், தூய பக்தர்கள் எது சமைத்தாலும் அவர்களுடைய கையில சமைக்கப்பட்டதெல்லாம் அமிர்தமாக சித்திப்புணர்வுடன் வருவதை பார்க்கலாம். அந்த ரெசிபி எல்லாம் வந்து ஆன்ஸே இல்லை. ரெசிபி எல்லாம் வந்து பார்த்தோன்னா அவ்வளவு வெரைட்டி செய்யறது நமக்கு தெரியாது. அல்ல யாராவது புக்கு போட்டு இருந்தாங்கன்னா யூடியூப்ல போட்டாங்கன்னா இப்படிதான் வந்து செய்வோம். பல ஆயிரக்கணக்கான ரெசிபிகளை வந்து குரு மகாராஜ் வந்து சொல்லி கொடுப்பார். ஜெகநாத ரதத்துக்கு இதை செய்யுங்க, பாணிஹட்டிக்கு இதை செய்யுங்க, அவரே வந்து செய்வார். அத இதுதான் வந்து பெரிய விசேஷம். அவரே வந்து கிச்சனுக்குள்ள வந்துடுவார். கிச்சனுக்குள்ள வந்துட்டு ஆசீர்வாதம் பண்றது மட்டும் இல்ல, அவரே வந்து சில ஐட்டம் எல்லாம் வந்து செய்வார். அது எதை குறிக்கிறதுனா உற்சாகத்தை குறிக்கிறது. எனது நாதனுக்கு, எனது ஜெகநாதருக்கு இதையெல்லாம் நான் செய்ய இருக்கிறேன். அதனால அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் வந்து பக்தர்களுடைய சொத்தே. அதுதான் வந்து எந்தூசியாசம் தான். ஆன்மீக வாழ்க்கையில ஏற்றம் இறக்கம் பக்தர்களுக்கு இறக்கத்தான் செய்யும். ஆனாலும் அதுக்கு மத்தியில உற்சாகத்தை வந்து இழக்கக்கூடாது. அதுதான் குரு மகாராஜ் சொல்லுவார். இதை மட்டுமாவது குறைந்தபட்சம் செய்யுங்க பக்தர்கள். 16 மாலை குறைந்தபட்சம் ஹரே கிருஷ்ணா மகா மந்திரம், பிறகு 4 கட்டுப்பாட்டு விதிமுறைகள், புனித நாமத்திற்கு எதிரான 10 குற்றங்களை தவிர்த்து விடுங்கள். அதைத்தான் வந்து மீண்டும் 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 வந்து சொல்லுவார். அதனால குரு மகாராஜருடைய மனநிலை ஏற்கனவே இன்னொன்னு அடிக்கடி சொல்வது என்னன்னா, பகவான் அவர் ஆன்மீக லோகத்துல நித்தியமாக வாசம் புரிகிறார். பௌதீக லோகத்துல பகவான் தோன்றும் போது பக்தர்களின் மூலமாகத்தான் வந்து தன்னை வெளிப்படுத்திக் கொள்வதை பார்க்கலாம். ராஜாப்பூர் ஜெகநாதர், ராஜாப்பூர் பலதேவர், ராஜாப்பூர் சுபத்ர தேவி, ராஜாப்பூர்ல இருக்கக்கூடிய சுதர்சன் சக்கரம் அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமானவர்கள். இந்த காலத்திலேயே ரக்த பாகுன்னு ஒரு அசுரன் பூரிய படையெடுத்த போது அந்த ஜெகநாதர் அப்படியே சமுதிரத்துல நீந்தி பிறகு இங்க வருகிறார். 500 வருடத்திற்கு முன்பு ஒரு குருடனாக இருந்த ஒரு பிராமணர் ஜெகதீஷ் கங்குலி அவருடைய சேவையை ஏற்று பிறகு ஜெகநாதர் அவருடைய சேவையை ஏற்றுக்கொண்டு தன்னை வெளிப்படுத்தினார். சில காலத்திற்கு
ஜெகநாதர் வழிபடப்பட்டார். பிறகு எல்லாம் வந்து சரியான வழிபாடு இல்லை. அதனால வந்து கரையான் புத்துக்குள்ள இந்த ஜெகநாதர் வந்து மூடி மறைந்து கொண்டார். பொதுவா கரையான் புத்துக்குள்ள பொதுவா வந்து இந்த கதவுடைய அருகாலாக இருக்கட்டும் இல்லது ஜன்னலாக இருக்கட்டும் கரையான் புத்து எப்படி வந்து அரித்து விடுவதை பார்க்கலாம். இங்க ஜெகநாதர், பலதேவர், சுபத்திர தேவி கரையான் புத்துக்குள்ள 100 காலத்திற்கும் மேலாக இருந்த போதும் பிறகு நான் தான் இருக்கிறேன்னு இல்ல, அந்த ஒரு 80 வருஷத்துக்கு முன்னாடிதான் இந்த டெய்டி வந்து மேனிஃபெஸ்ட் ஆனாங்க. 80 இயர்ஸ் 85 இயர்ஸ் இருக்கும். அந்த காலகட்டத்துல மீண்டும் நான் இங்க இருக்கிறேன்னு குரல் எழுப்பி அந்த கரையான் புத்த எடுத்து பார்த்தா அந்த விக்கிரகம் அப்படியே இருக்கிறாங்க. சோ இதுல இருந்து என்ன தெரியலன்னா பகவானுடைய ரூபம் திவ்யமானது, டிரான்சென்டென்டல். அதெல்லாம் வந்து கரையான் புத்து மண்ணு அதெல்லாம் வந்து ஒண்ணும் செய்யாது. அத்திவரதரும் அதே தான் பார்க்கலாம். குரு மகாராஜ் அத்திவரதரையும் வந்து தரிசனம் எடுத்தார். அத்திவரதர் என்ன பண்றாங்க, அந்த வெள்ளி பேழையில 40 ஆண்டு காலம் இந்த அனந்த சரஸ் நதியில் வைத்து விடுவார்கள். அதெல்லாம் 40 ஆண்டு காலம் பிறகு எடுத்த பிறகும் ஒன்னும் ஆகாது, அவ்வளவுதான். அதனால ஜெகநாதருடைய ரூபம் திவ்யமானது. இந்த ராஜாப்பூர் விஷயத்துல நம்ம தெள்ள தெளிவாக புரிந்து கொள்ளலாம். பிறகு 50 ஆண்டு காலத்திற்கு முன்னால ஜெகநாதர், பலதேவர், சுபத்திர தேவி தன்னை வெளிப்படுத்தி கொண்டாலும் அப்புறம் அவங்களுக்கு வந்து இந்த வழிபாடு செய்வதுல ரொம்ப சிரமம் ஏற்பட்டது. அப்ப இது இஸ்கான் இயக்கத்திற்கு கொடுத்து விட வேண்டும் என விரும்பினார்கள். பிறகு இஸ்கான் இயக்கத்தை கொடுக்க வேண்டும்னு சொல்வதை விட அவங்க குறிப்பா நாங்க கொடுத்தா ஜெயபதக சாமி குரு மகாராஜ்க்கு தான் கொடுப்போம், வேற யாருக்கும் கொடுக்க மாட்டோம், அவர் ஒருவராலதான் இந்த விக்கிரகத்தை பராமரிக்க இயலும்னு இப்படித்தான் வந்து சொன்னாங்க. ஏன்னா இந்த இடம் இப்ப இருக்கக்கூடிய ராஜாப்பூர் நிலமெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 3 தலைமுறை 47 பேர் கையெழுத்து போடணும். அதெல்லாம் எவ்வளவு சிக்கல்கள், சட்ட சிக்கல்கள். அதையெல்லாம் வந்து மீறி கொடுத்தா வந்து குரு மகாராஜ், திரு ஜெயபதக சாமி குரு மகாராஜ் தான் கொடுப்போம்னு அடம் பிடித்தனர். குரு மகாராஜும் வந்து போய் ஜிபிசி கிட்ட சொல்றார், அவங்க இஸ்கானுக்கு கொடுக்க மாட்டாங்களாம், என் பேருக்கு தான் வந்து கொடுப்பேன்னு சொல்றாங்க, என்ன செய்வதுன்னு. குரு மகாராஜுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஆனாலும் வந்து இப்படி சொல்றார். ஜிபிசி சொன்னாங்க, உங்க பேருக்கு எழுதி வாங்கிடுங்க, அப்புறம் வந்து இஸ்கானுக்கு நேம் டிரான்ஸ்பர் பண்ணிடுங்கன்னு. அவ்வளவுதான். அதே போன்று வந்து குரு மகாராஜ் அவருக்கு தான் வந்து நேம் டிரான்ஸ்பர் கிட்டத்தட்ட 40 ஏக்கர் மாந்தோப்புன்னு வந்து சொல்லலாம். யாரு எழுதி வைப்பா? அப்ப அந்த அளவுக்கு அந்த ஃபேமிலியில வரக்கூடிய அந்த சந்ததியினருக்கு அந்த இன்ஸ்பிரேஷன் ஜெகநாதர் கொடுக்கிறார் அல்லவா, இவர்கிட்ட வந்து கொடுத்துடுங்க அப்படின்னு. சோ அப்ப இந்த விக்கிரகம் இஸ்கான் இயக்கம் நல்ல முறையில பராமரிக்கப்பட்டு வந்தாலும் யார் மூலமாக வந்தனர் அப்படின்னா அது கட்டாயம் சாக்சாத் திரு ஜெயபதக சாமி குரு மகாராஜ் அவர்களின் மூலம்ங்கிறத வந்து புரிந்து கொள்ளலாம். பிறகு குரு மகாராஜ் அங்க இருக்கக்கூடிய பூஜாரிக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தார். என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்னா, இன்னும் அபிஷியலா இஸ்கான் பேருக்கு எழுதி வைத்த பிறகு இவங்களுக்கெல்லாம் நம்ம சார்பாக அபிஷேகம் இதெல்லாம் செய்த பிறகு நம்ம வந்து போகத்தை எல்லாம் அர்ப்பணிக்கலாம்னு. ஆனா அதுக்கு முன்னாலேயே அங்க ஒரு பூஜாரி ஒரு 3 நாட்கள் போகத்தை கொடுத்து கொண்டிருந்தார். பிறகு குரு மகாராஜ் அவர்கள் சொன்னார், இப்போதைக்கு போகத்தை அர்ப்பணிக்க வேண்டாம்னு. அன்று இரவு அந்த பூஜாரி கனவுல அவர் அப்படியே இந்த ராஜாப்பூரின் ஆலயத்திற்கு சென்று கர்ப்ப கிரகத்தை திறந்து பார்க்கிறார். 3 பேருமே இல்ல, கர்ப்ப கிரகத்துக்கு இல்ல. எங்க போயிட்டாங்க அப்படின்னு அவருக்கு ஒரு அதிர்ச்சி. பிறகு பார்த்தா வயல்வெளியில அந்த 3 பேரும் ஓடிக்கொண்டிருக்கின்றனர். எங்க ஓடுறீங்க, நீங்க இருக்க வேண்டிய இடம் இங்கதானே அப்படின்ட்டு கேட்ட போது அந்த 3 விக்கிரகங்களும் சொல்கின்றனர், இல்ல ராதா மாதவரின் ஆலயத்துல இஸ்கான் மாயாப்பூர்ல சூப்பரா வந்து போகத்தை கொடுத்துட்டு இருக்கிறாங்க, நாங்க அங்க போறோம் அப்படின்ட்டு வந்து சொல்கின்றனர். அப்புறம் இந்த விஷயத்தை அந்த தலைமை பூஜாரி குரு மகாராஜ் சொன்னப்ப பிறகு அப்புறம் போக ஆஃபரிங்க வந்து கொடுத்துடுங்கிறார். அங்கேயே வந்து பார்த்தோம் அப்படின்னா மாயாப்பூரும் பிரபுபாதர் வந்து குரு மகாராஜ் சொன்னது, ஐ ஆம் ஹேண்டிங் ஓவர் த ஸ்பிரிச்சுவல் கிங்டம் டு யூ, நவ் டெவலப் இட். அப்ப அது கொடுத்தப்ப அது எல்லாம் வந்து நெல்வயல் பூமி தான். அங்க இருக்கக்கூடிய ராதா மாதவர் டேட்டிஸ் உங்களுக்கு தெரியும் எவ்வளவு அழகானவர்கள்னு. அவங்க அந்த விக்கிரக ரூபத்துல வருவதற்கு முன்னாலேயே குரு மகாராஜுக்கு அந்த ராதா மாதவருடைய தரிசனம் கிடைத்து விட்டது. பஞ்ச தத்துவத்தையும் பார்த்தோம்னா
அவர்தான் இப்படி இப்படி அத்வைதாச்சாரியர் இப்படி இருக்க வேண்டும், நித்யானந்த பிரபு இப்படி இருக்க வேண்டும், மகாபிரபு இப்படி இருக்க வேண்டும், கடாதர பண்டிதர் இப்படி இருக்க வேண்டும், ஸ்ரீவாஸ் தாக்கூர் இப்படி இருக்க வேண்டும்னு அவங்கதான் வந்து அதெல்லாம் வந்து நைட்டு நேரத்துல எல்லாம் போய் அவர் போஸே கொடுப்பார். மகாபிரபுடைய கண்ணு இப்படி இருக்கும், கையை வந்து இப்படி உயர்த்தி இருக்க வேண்டும், நித்யானந்த பிரபுடைய ஒரு கை மகாபிரபுடைய திருப்பாதத்துல நோக்கி இருக்க வேண்டும், அத்வைத ஆச்சாரியரின் ஒரு கை நித்யானந்த பிரபுடைய பாதத்தை நோக்கி இருக்க வேண்டும், கடாதர பண்டிதரின் ஒரு கை மகாபிரபுவின் பாதத்தை நோக்கி இருக்க வேண்டும், ஸ்ரீவாஸ் தாக்கூர் உடைய இரு கரங்கள் கூப்பி இருக்கக்கூடிய நிலையில இருக்க வேண்டும். இதெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தது அவர்தான். அதே போல அதை செய்யப்பட்டு குரு மகாராஜ் சொல்லுவார். அதான் 2004 தான் பஞ்சதத்துவா பிராண பிரதிஷ்டை எல்லாம் செய்த போது குரு மகாராஜருடைய அனுபவத்தை கேட்ட போது, நான் எல்லா தேவர்களும் அப்படியே 33 கோடி தேவர்களும் அலைக்கடலாய் திரண்டு வந்து பஞ்ச தத்துவத்தை தரிசனம் எடுத்துக்கொண்டு செல்வதை நான் கண்கூடாக கண்டேன். ரொம்ப அது பார்ப்பதற்கே ஒரு பரவசமாக இருந்தது அப்படின்ட்டு குரு மகாராஜ் சொன்னதை பார்க்கலாம். ராதா மாதவரையும் கண்டார். பஞ்ச தத்துவம்னு சொல்லலாம். ராஜாப்பூர் ஜெகநாத் பலதேவரும் அவங்களுடைய பாஸ்ட் டைம் இருந்தாலும் இது மாதிரி வெளிப்படையாக எப்படி வந்தனர் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ரொம்ப சுவாரஸ்யமான லீலைகள் கொண்டது ராஜாப்பூர். இன்னைக்கு ராஜாப்பூர் ஜெகநாதரை பத்தி புத்தகமே வந்து வெளிவந்திருக்கிறத பார்க்கலாம். எப்படி ஒவ்வொரு பக்தர்களுக்கும் அவர் பரஸ்பரத்தை வெளிப்படுத்துகிறார். பூரி ஜெகநாத் ஆலய பிரசித்தி பெற்றவர். பக்தி வினோத தாக்கூர் காலத்திற்கு பிறகு, பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூரின் காலத்திற்கு பிறகு பூரி ஜெகநாதர் எப்படி வந்து பிரபலம் அடைந்தாருங்கிறத பார்க்கலாம். அதே போல இந்த ராஜாப்பூர் ஜெகநாதர் பலதேவர் சுபத்த தேவியோடைய விக்கிரகம் என்றெல்லாம் வந்து பிரபலமாகி அவர்லாம் லவ்விங் ரெசிப்ரோகேஷன் எக்ஸ்சேஞ்ச், பரஸ்பரத்தை வெளிப்படுத்துபவர்கள் தான் வந்து பகவான். அதை புரிந்து கொள்ள வேண்டும். அதனால அது மெட்டீரியல் டிசைரா இருக்கட்டும், ஸ்பிரிச்சுவல் டிசைரா இருக்கட்டும், எதை வெளிப்படுத்த வேண்டும் என்றாலும் ஜெகநாதரை அணுகலாம். ஜெகநாதர் அந்த அளவுக்கு வந்து கருணை உள்ளம் வாய்ந்திருப்பதை பார்க்கலாம். ஆனா ஜெகநாதர் விரும்புவது என்ன அப்படின்னா, ஒருவர் கிருஷ்ண நாமத்தை உச்சரித்து இந்த பிரேம நாம சங்கீர்த்தனத்தில் ஈடுபட்டு கிருஷ்ண பக்தி என்கிற பிரேமையை அடைய வேண்டும். அதனால கான்ல இருக்கக்கூடிய ஜெகநாத் பலதேவ் சுபத்த தேவி எல்லாம் வந்து ரொம்ப ஸ்பெஷல்ங்கிறத வந்து பார்க்கலாம். அதனால வந்து ராஜாப்பூர் இருக்கக்கூடிய இந்த ஜெகநாதர் பலதேவர் இவங்களுடைய லவ்விங் ரெசிப்ரோகேஷன் எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் பார்த்தா நிறைய வந்து பிரசாதம் பாஸ்ட் டைம்ஸ் நடந்ததெல்லாம் வந்து பார்க்கலாம். அதனால கோயில்ல வந்து பிராண பிரதிஷ்டை பண்ணும்போதுதான் அந்த விக்கிரகத்திற்கு உயிரோட்டம் கிடைக்கிறது. நிறைய ஆலயத்துல எதுக்கு வந்து தவத்திரு ஜெயபதக சாமி குருவாக கூப்பிடுவார், அவர் பிரார்த்தனை செய்வார், நீங்க இங்கே இருக்க வேண்டும், எனது பக்தர்கள் சீடர்கள் இங்க இருக்கக்கூடிய பக்தர்கள் எல்லாம் தெரிந்தோ தெரியாமலோ ஏதோ குற்றம் அடைத்தாலும் அதை பெரிதுபடுத்தாதீர்கள், இங்கே இருங்கன்னு அவரு கேட்டுக்கொண்டால் பகவான் இருப்பாங்க, அவ்வளவுதான். இல்லைன்னா இருக்க மாட்டாங்க. பிரபுபாதரும் அப்படிதான் வந்து பிரார்த்தனை செய்ததை பார்க்கலாம். அமெரிக்காவில் சென்று கிருஷ்ணரிடத்தெல்லாம் பிரபுபாதர் பிரார்த்தனை செய்வார். மிளேச்சர்களின் கையில் உங்களை ஒப்படைத்து விட்டேன். தெரிஞ்சா தெரியாமல அவங்களுக்கு எல்லாம் தரம் என்னன்னு தெரியாது, சின்சியரா செய்வாங்க, அதை வந்து ஏற்றுக்கொள்ளுங்கள்னா. இப்படித்தான் வந்து அதுதான் குரு மகாராஜ் போகும்போது அவருடைய திருஷ்டி பார்வையில அவரு ஜெகநாதர் பலதேவ சுபத்த தேவி ராதா கிருஷ்ணா கௌர்னிட்டா எல்லாம் அப்படியே வந்து பார்ப்பார், ரொம்ப நேரம் வந்து பார்ப்பார். டெம்பிளுக்கு குரு மகாராஜ் தர்ஷன் வந்தாலும். அதே போல அவரு தென் அமெரிக்கா நாட்டிற்கு சென்ற போதும் ஒரு தடவை வந்து சொல்கிறார். என்ன சொல்கிறார்னா, அபராதம் இழைத்ததுனால பகவான் இந்த ஆலயத்தை விட்டு சென்று விட்டார்னு. அது அவரால் காண முடிகிறது, நம்மளால காண முடிகிறதா? நமக்கு வந்து அது காண முடியல. அவரால் வந்து அதை பார்க்க முடிகிறது. அவர் பாகவதம் கிளாஸ் கொடுத்துட்டு இருக்கும்போது திடீர் என்று எழுந்து நின்று கொள்கிறார். ஜனனிவாஸ் பிரபு எழுந்து நின்று கொள்கின்றனர். 2 பேரும் பாகவதம் கிளாஸ் இருக்கும்போது பொதுவா யாரும் அப்ரப்டா பாகவதம் கிளாஸை நிறுத்த மாட்டார்கள். ஜனனிவாஸ் பிரபுவும் குரு மகாராஜ் அவர்களும் ராதா மாதவர் அஷ்டசகி மாயாப்பூர்ல அப்படியே உள்ள கர்ப்ப கிரகத்துல போய் கதவை சாத்தி என்ன நடந்ததுன்னு இது வரைக்கும் யாருக்கும் தெரியாது. 2 பேரும் ஒருவர் பார்க்கின்றனர், ராதா மாதவரை பார்க்கின்றனர். அவர் ராதா மாதவர் என்ன சமிக்கை கொடுத்தாரு, என்ன பேசினாரு, என்ன எதிர்பார்த்தாங்க நமக்கு தெரியாது. அப்ப அவங்களுக்கு அதெல்லாம் வந்து தெரிவதை நாம பார்க்கலாம். அதனால இதெல்லாம் வந்து அடிப்படையில வந்து தெரிந்து கொள்ள வேண்டும்.
இவங்கெல்லாம் வந்து குருவை எப்படி பார்க்க வேண்டும்னு சாஸ்திரம் சொல்கிறதுனா, இவங்கெல்லாம் வந்து கிருஷ்ணருக்கு மிக மிக பிரியமானவர்கள். ரொம்ப ரொம்ப இன்டிமேட்லி கனெக்டட். அப்படி நாம உள்ள வாங்கும் பொழுதுதான் எப்படியோ இந்த ஆச்சாரியர்களுடைய திருப்பாதத்துல நாம அடைக்கலம் எடுத்துக்கொண்டு இவர்களை நாம வந்து திருப்தி செய்தால், இவர்கள் விரும்பினால் அவங்களால நமக்கு வந்து பகவானை அது நாமத்தின் மூலமாக இவர்களால வெளிப்படுத்த முடியும். அந்த ஒரு விஷயத்த நாம நல்ல தெளிவாக வந்து புரிந்து கொள்ள வேண்டும். அதனால குரு மகாராஜருடைய ஜெகநாதருடைய ரத யாத்திரை எல்லாம் அவர் வந்து எப்படி பார்ப்பார் அப்படின்னா, ஜெகநாதர் பலதேவர் சுபத்த தேவியோட வந்து பேசுவார். ஆனா வந்து தெரியாது. சமீபத்துல கூட அதாவது பெங்களூர்ல கூட தெரிஞ்சிருக்கும். ரத்தி மாதுரின்னு ஒரு மாதாஜி இருந்தாங்க. அவங்க அவங்க இருக்கிறாங்க. அவங்களுடைய க்ளோஸ் ரிலேட்டிவ். அந்த பெண்ணுக்கு வந்து 18 வயது, 18 இயர்ஸ் தான். மிக சமீபத்துல 2 மாசத்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்க. நல்லாதான் இருந்தாங்க. திடீர்னு ஜாண்டிஸ் மஞ்சக்காமால் நோய் வந்துவிட்டு 8 நாள் 10 நாளுக்குள்ள படுத்த படுக்கையாகி அப்படியே வந்து உடலை விடக்கூடிய சூழ்நிலை. 18 வயசுல அது வரைக்கும் நல்லா ஹெல்த்தியா தான் இருந்தாங்க. அப்ப அந்த பெண் வந்து எழுதிய கவிதையெல்லாம் காமிச்சாங்க. அது பார்க்கும்போதே வந்து ஒரு சாதாரண நபரால எழுத முடியாத கவிதைங்கிறது அந்த கவிதைய படிக்கும் போதே வந்து தெரிய ஆரம்பித்தது. அப்ப ஆனா வந்து அந்த பெண் வந்து குருமராஜ் கிட்ட தான் தீட்சை வாங்கினாங்க. 18 வயசு தான். திடீர்னு இந்த மாதிரியான ஒரு சம்பவம் ஏற்பட்டது. இது குரு மகாராஜருக்கும் தகவலாக சொல்லப்பட்டது. அப்ப குரு மகாராஜ் ஸ்பெசிபிக்கா அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ்ட என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாருன்னா, அந்த பெண்ணுக்கு ராதாகிருஷ்ணர் ஒரு விசேஷ சேவைய வந்து கொடுத்திருக்கின்றனர். அதனால வந்து உடல் மாற்றம் ஏற்பட்டுள்ளது. அதனால என்னுடைய தனிப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படின்னா, பர்சனல் இன்ஸ்ட்ரக்ஷன், இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரும் அந்த பெண் இறந்ததுக்காக வந்து யாரும் வருந்த வேண்டிய அவசியம் இல்லை, அழ வேண்டிய அவசியம் இல்லை. டெல் தர் ஃபேமிலி மெம்பர்ஸ் நாட் டு கிரீவ் ஃபார் த டிபார்ட்டட் சொல்லுங்க. அப்ப அங்க ராதாகிருஷ்ணருக்கு என்ன சேவை? நம்ம வந்து கோயில் இந்த சேவை இருந்ததுன்னா அதுல ஏதாவது ஷார்டேஜ் ஆச்சுன்னா இந்த பக்தர் இங்க கொண்டு வந்து போடுவோம். கம்பெனில ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் இருந்ததுன்னா இந்த டிபார்ட்மெண்ட் ஆள் இல்லைன்னா இதை தூக்கி பண்ணுவாங்க, இல்லைன்னா டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அதெல்லாம் தெரியும். மகாபிரபு லீலை, ஜெகநாதருடைய லீலை, ராதாகிருஷ்ணருடைய லீலையில அங்கங்க வந்து சேவை தேவைப்படுகிறது அல்லவா? இங்க சேவை தேவைப்படும், அங்க சேவை தேவைப்படும்னு. அப்ப அதெல்லாம் வந்து யாரு முடிவெடுக்கின்றனர்? அதனால ராதாகிருஷ்ணர் ஜெகநாதர் அவங்க முடிவெடுக்கிறாங்க. அது இந்த மாதிரியான ஒரு உயர் நிலையில உத்தம நிலையில இருக்கக்கூடிய பரமஹம்சர்களுக்கு தெரியும். இப்ப தெரியும் பொழுது அவங்க அதை வந்து நமக்கு சொல்வதை நாம பார்க்கலாம். அப்ப அந்த நிலையில ஒரு சேவைக்காக அவங்களுக்கு ஒரு உடல் மாற்றம் கிடைச்சிருக்கு. ஆனா கவலைப்படாதீங்க, அவங்க ராதாகிருஷ்ணரின் நேரடி அடைக்கலத்துல தான் இருக்கிறாங்கன்னு வந்து சொல்கிறார். யாரால இப்படி எல்லாம் வந்து சொல்ல முடியும்? யாரால சொல்ல முடியும்? ஆத்தன்டிக்கா எப்படி சொல்ல முடியும்? நிறைய பேர் வந்து உடலை விடும் பொழுது அவங்களுடைய டெஸ்டினேஷன் என்ன? மறுபிறவி எடுத்திருக்கிறார்களா? பக்தர்களின் குடும்பத்துல பிறந்திருக்காங்களா? இல்ல இன்னும் வந்து சூட்சும உடலுடன் சுற்றி கொண்டிருக்கிறார்களா? அல்லது ஆன்மீக லோகத்தை அடைந்து விட்டார்களா? அல்லது ஆன்மீக லோகம் பாதையில சென்று கொண்டிருக்கிறார்களா? இதெல்லாம் கணக்கச்சிதமாக சொல்கிறாரே. அப்ப பகவானுடன் நெருங்கி அது அது ஒரு தடவை குரு மகாராஜ்டே வந்து கேட்டாங்க, இந்த மாதிரி துல்லியமான விஷயங்கள் எல்லாம் கரெக்டா சொல்றீங்க. அது மட்டும் இல்ல, ஒரு பக்தர் என்ன நினைக்கிறார், என்ன சொல்லுவாருங்கிறத கூட இவர் வந்து சொல்லிடுவார். இதெல்லாம் எப்படி சாத்தியம்னு கேட்டா, அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது, எங்களுக்குள்ள ஒரு ஹைப்பர் கனெக்டிவிட்டி இருக்கு அப்படிம்பார். தூய பக்தர்களுக்கு ஆச்சாரியர்களுக்கு மத்தியில பகவான் இடத்துல ஒரு ஹைப்பர் கனெக்டிவிட்டி, அவ்வளவுதான். அதை வைத்துக் கொண்டு எல்லாத்தையும் வந்து சொல்லி விடுவதை பார்க்கலாம். நிறைய விஷயம் அதை வந்து பார்க்கலாம். குரு மகாராஜ்ட போய் ஐயோ காம்ப்ளிகேட்டட் விஷயம் எல்லாம் வந்து ரொம்ப சிக்கலான விஷயத்தை எல்லாம் சொன்னா கூட அவர் கண்ணை மூடி கண்ணை திறந்து
அசால்ட்டா வந்து அதுக்கு வந்து ஒரு தீர்வை சொல்வதை நாம பார்க்கலாம். எவ்வளவு காம்ப்ளிகேஷன் வரைக்கும் பார்த்துருக்கோம். இந்த உலகத்திலேயே எவ்வளவு காம்ப்ளிகேஷன்ஸ் வந்தாலும் குரு மகாராஜ்கிட்ட போய் சொன்னாலும் அதுக்கு வந்து ஒரு தீர்வு வருவதை பார்க்கலாம். அதை விட ஒரு பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் வேறு எதுவும் வந்து இருக்க முடியாது. இதெல்லாம் வந்து பார்க்கலாம். அதனாலதான் வந்து ரதத்துல வரும்போது ஸ்ரீ சைத்தன்யா மகாபிரபு ரதத்தில் இருக்கக்கூடிய ஜெகநாதர கிருஷ்ணராகவும், ஜெகநாதர் வந்து மகாபிரபு ராதாராணியா பாக்குறாங்கன்னா, இந்த மாதிரியான தூய பக்தர்கள்லாம் ரதத்துல வரும்போது அவங்க பகவானே அப்படியே வந்து அவங்களுக்குள்ள வந்து எப்படி புன்முறுவலுடன் மகிழ்ச்சியுடன் பக்தர்களுடைய இந்த வடத்த தேர் திருவிழாவில் கலந்து கொண்டிருப்பதெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்குது அவங்களால பார்க்க முடியும். அவர் இன்னொன்னு வந்து அடிக்கடி வந்து சொல்லுவார் குரு மகாராஜ் அவர்கள். என்ன சொல்லுவார் அப்படின்னா, யூனோ ஜெகநாத், பலதேவ், சுபத்த தேவி, they are all extremely pleased. இந்த ரத யாத்திரையில ஜெகநாதர், பலதேவர், சுபத்த தேவி ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். அது உண்மைதான். அது அவங்க அப்படியே பாக்குறாங்க. பார்த்ததுதான் அவர் வந்து சொல்றார். அதை புரிந்து கொள்ள வேண்டும். அது மாதிரியான ஒரு நபர் இந்த உலகத்தை நம்ம வாழக்கூடிய காலகட்டத்துல இருக்கிறாரா? பிரபுபாதர் காலத்துல நம்ம வாழல, மத்வாச்சாரியர் காலத்துல நம்ம வாழல, ராமானுஜாச்சாரியர் காலத்துல நம்ம வாழல, மகாபிரபு காலத்துல நம்ம வாழல, கிருஷ்ணர் செஞ்ச லீலையில நம்ம இல்ல. அந்த கவலையெல்லாம் விட்டு விடுங்க. அதெல்லாம் பார்த்து சொல்லக்கூடிய நிலையில ஒரு ஆச்சாரிய ஸ்தானத்துல திரு ஜெயபதக சுவாமி குரு மகாராஜ் இருக்கிறார் அல்லவா? அவர் கரெக்டா தான் எல்லாம் வந்து நமக்கு சொல்லி விடுகிறாரு, படம் பிடித்து காண்பிப்பதை போல. அதனால்தான் நவதீப் மண்டல் பரிக்கிரமாக்கு வரும்போதும் பக்தர்களிடத்துல சொல்லுவார், ஐ எம் கோயிங் டு டெல் யூ எ சீக்ரெட் அப்படிம்பாரு. அப்ப அதை வந்து காதை உன்னிப்பாக்கி கொண்டு கேட்க வேண்டும். நீங்க எல்லாம் வந்து ரொம்ப தூரத்துல இருந்து நவதீப் மண்டல் பரிக்கிரமாவை மேற்கொண்டு இருக்கிறீர்கள். உங்களுக்கு தெரியுமா, சைத்தன்யா மகாபிரபு நித்யானந்த பிரபு உங்கள் மீது ரொம்ப மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார். அதை கண்டதை தான் அவர் சொல்கிறார். அது அடிப்படையில புரிந்து கொள்ள வேண்டும். அவர் கண்டதை தான் அவர் வந்து சொல்கிறார். மகாபிரபு வந்து நேர்ல பாத்தீங்கன்னாலும் இதே போட்டோ, இதே கலர், இதே நிறத்துல இப்படியேதான் நடமாடி கொண்டிருப்பார். ஏன்னா இந்த போட்டோ எல்லாம் பிரபுபாதருடைய சீடர்கள் ஓவியர்களாக வரையும் போது இல்ல மகாபிரபு இப்படி இருப்பார் இப்படி இருப்பாருன்னு எல்லாம் வந்து சொல்லி கொடுத்து பிரபுபாதர் வரைய வைத்ததுதான் இந்த பிபிடியில இருக்கக்கூடிய போட்டோக்கள், அதாவது ஸ்ரீமத் பாகவதம். அதனால நீங்க ஜெகநாதர் லீலைக்குள்ள, ராதாகிருஷ்ணர் லீலைக்குள்ள, பிறகு மகாபிரபு லீலைக்குள்ள போனோம்னா பிபிடி போட்டோஸ் அதை பரட்டி பரட்டி பார்த்துட்டு இருந்தாலே அதுவே வந்து போட்டோஸ் டேக்கன் த்ரூ த விண்டோஸ் ஆஃப் த ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுன்னு சொல்லலாம். அவ்வளவுதான். மகாபிரபு இப்படிதான் இருப்பார். நீங்க இந்த போட்டோல எப்படி பார்த்துட்டு நடனம் ஆடி கொண்டு இருக்கிறத பார்க்கலாம்னா, நேர்ல பாத்தீங்கன்னாலும் ஒரு காலம் வந்தாலும் இப்படியேதான் நீங்க வந்து பார்க்கலாம். அதெல்லாம் ஒன்றும் மாற்று கருத்துக்கு இடம் இல்லை. அதாவது குருமராஜ் அடிக்கடி இந்த ரத யாத்திரையின் போது அவர் மகாபிரபு எப்படி வந்து பரவசத்துல நடனம் ஆடி கொண்டு மகிழ்வார் அப்படிங்கிறத சொல்லுவார். அடிக்கடி அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, எப்படி மகாபிரபு 7 குழுவிலும் நடனம் ஆடி ஜெகநாதருக்கு அவர் வந்து மகிழ்ச்சியை கொடுத்து கொண்டிருந்தாருன்னு. இப்ப நம்ம வந்து நம்மை பார்க்க வேண்டும்னா கண்ணாடியின் உதவியை நாடுகிறோம். ஜெகநாதர், கிருஷ்ணர் இவங்கெல்லாம் எப்படி தங்களை பார்த்துக் கொள்கின்றனர்? தூய பக்தர்களின் இதயம் என்கிற கண்ணாடியின் மூலமாக தன்னை பார்க்கின்றனர். அதனால ஜெகநாதர் அப்படியே வந்து மகாபிரபுவா ராதாராணியாக பார்த்து அந்த ராதா பாவத்தை வந்து ஜெகநாதர் வைக்கிறத பார்க்கலாம். சைத்தன்யா மகாபிரபு ஜெகநாதர கிருஷ்ணராக காண்கிறார். அவரு ராதா பாவத்தின் மூலமாக ஜெகநாதரை சுவைப்பதை பார்க்கலாம். இது வந்து ஒரு பெரிய டான்ஸ். அதான் குரு மகாராஜ் வந்து சொல்லுவார், பிரேம நாம சங்கீர்த்தனம்னா வந்து பகவானுடைய நாமத்தை உச்சரித்து ஆடி பாடி குதித்து மகிழ வேண்டும். ஏன் வந்து ஜெகநாதர் மகாபிரபுவின் நடனத்தை கண்டு அப்படியே வந்து ஸ்தம்பித்து விட்டார்? அவருடைய சுழல் நடனம், எம்பி குதித்து நடனம் ஆடுவது. பிறகு பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய ஸ்டெப் டான்ஸ்னு வந்து சொல்லுவோம். ஸ்டெப் டான்ஸ்னா என்னது? காலை எப்படி எப்படி வந்து நகர்த்தி ஆடுவது. இப்படி வந்து ஜெகநாதருடைய பார்வையில எப்படி மகாபிரபு நடனமாடி கொண்டிருந்தார் அப்படிங்கிறத
குரு மகாராஜ் வந்து நமக்கு வந்து எடுத்து சொல்லுவார். அது ஒன்னொன்னும் வந்து ஒவ்வொன்றும் வந்து ஜெகநாதருடைய ரதத்துக்குள்ள நம்ம பார்க்கும் பொழுது அது மெய்சில் இருக்கக்கூடியது வந்து ஒன்னே ஒண்ணுதான். அது என்ன அப்படின்னா அது மகாபிரபுவுடைய நாம சங்கீர்த்தனம். Just a minute. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. ஸோ இப்படி இந்த நாம சங்கீர்த்தனம் எந்த அளவுக்கு வந்து முக்கியத்துவம் வாய்ந்தது, மகாபிரபுவும் வந்து எப்படி வந்து தனது இந்த ஆனந்த நடனம் மூலமாக எல்லாரையும் கவர்ந்து கொண்டிருப்பார் அப்படிங்கிறத குருமராஜ் வந்து ரொம்ப அற்புதமாக எடுத்துரைப்பத நம்ம பார்க்கலாம். அதனால இந்த தேர் திருவிழாவுல மெயினா வந்து என்ன பார்க்க வேண்டும்னா, குரு மகாராஜ் அதை தான் வந்து சொல்லுவார். இந்த ரத யாத்திரை உற்சவத்துல மகாபிரபு எப்படி நடனம் ஆடுகிறார், அதுல வந்து மூழ்க வேண்டும் அப்படின்ட்டு வந்து சொல்லுவார். எம்பி எம்பி குதித்து விளையாடுவதாக இருக்கட்டும், சுழல் நடனமாக இருப்பதாக இருக்கட்டும், மேல எம்பி குதித்து அப்படியே தரையில வந்து பொத்துன்னு விழுவார். அத வந்து சாஸ்திரமே என்ன சொல்கிறதுனா, எந்த மனிதர்களும் இப்படி தடால் தடால்னு கீழே விழுந்தா உயிர் பிழைக்க மாட்டார்கள். ஆனா மகாபிரபு இப்படித்தான் வந்து நடனம் ஆடி கொண்டிருப்பார். 7 குழுவிலையும் நடனம் ஆடி கொண்டிருப்பார். அவருடைய நடனமும் வந்து எவர் ஃப்ரெஷ்ன்னு சொல்லுவோம், புத்துணர்ச்சி கொண்டதாக இருக்கும். இப்பதான் வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து டான்ஸ் ஆடுற மாதிரி. அவரு ஒரே ஸ்டெப்ப பல தடவை போட்டாலும் அதை பார்ப்பதற்கு வந்து புதுமையாகத்தான் இருக்கும். அதனால ஜெகநாதர் எல்லாரையும் வந்து கவர்ந்து கொண்டிருப்பத கிருஷ்ணதாச கவிராஜ கோஸ்வாமியும் சைத்தன்ய சரிதாமிருதத்துல இத பாராட்டுவத குறிப்பிடுவதை நாம பார்க்கலாம். இந்த நாம சங்கீர்த்தனம்ங்கிறதுனா ஆடி பாடி மகிழ்ந்து தேன் தித்திப்பாக இருக்கிறதுனா சுவைத்து பார்க்க வேண்டும். பிரேம நாம சங்கீர்த்தனம்ங்கிறது வந்து ஆடி பாடி மகிழ்வதுதான். பிலாசபி ஒரு லெவலுக்கு, ஆனா அதுக்கு மேல என்ன போகணும், அதுல வந்து அவரவர்கள் வந்து ஆடி பாடி மகிழ வேண்டும். அதைத்தான் வந்து குரு மகாராஜ் சொல்லுவார். நல்லா வந்து நிறைய தெருவுல நாம சங்கீர்த்தனம் செய்யுங்க, ஆடி பாடி மகிழுங்கள். மகாபிரபுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமானது பிரேம நாம சங்கீர்த்தனம்னு வந்து சொல்லுவாங்க. அதனால இந்த மூடு தான் வந்து குரு மகாராஜ் வந்து ரத யாத்திரையில அடிக்கடி சொல்லுவார். எப்படி வந்து சைத்தன்ய மகாபிரபு ஆடி பாடி ஜெகநாதரின் ரத யாத்திரையை பரவசமாக்கினார். அவருடைய கண்களில் இருந்து தாரை தாரையாக நீர் வழிந்து ஓடிக்கொண்டிருப்பதை வந்து சொல்லுவார். அதெல்லாம் வந்து நிஜம். அதெல்லாம் வந்து வாய்க்கால் போல வந்து தண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கும். ராதாராணி எப்படி அழுதா மானசரோவர் பிரேம சரோவர் ஏற்பட்டதோ அதே போல மகாபிரபுவும் சரி, மகாபிரபுடைய சகாக்கள் அழும் பட்சத்துல இது வந்து ஒரு பெரிய பரவசத்தை ஏற்படுத்தக்கூடியது. அந்த அனுபவத்தை ஒவ்வொருவரும் வந்து அனுபவிக்க வேண்டும்ங்கிறத வந்து இங்கு சொல்லப்படுகிறது. அதனால 2 பேருடைய கண்ணும் ஒருவரை நோக்கிதான் இருக்கும். கிருஷ்ணரின் ஜெகநாதரின் கண்கள் மகாபிரபுவை நோக்கி, மகாபிரபுவின் கண்கள் ஜெகநாதரை நோக்கி கண்ணும் கண்ணும் இணைந்து கொண்டால் என்னங்கிறது. அதுதான் வந்து இது வந்து பரவசம்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் வந்து வார்த்தையால் விவரிக்க முடியாது. இப்படி இருக்கு அப்படி இருக்குன்ட்டு வந்து சொல்லலாம். ஆனந்தத்தை வந்து அனுபவித்து பிரபு உங்களோட வாய்ஸ் கேட்கல பிரபு, ஆடியோ ஆஃப்ல இருக்கா? இப்ப கேக்குறீங்களா? ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. கேட்கல பிரபு உங்க வாய்ஸ். கேட்கவில்லையா? இப்ப கேக்குது பிரபு. ஓகே. அதனால இப்படி நாம சங்கீர்த்தனம் மேபி வேற யாராவது அன்மியூட் பண்ற மாதிரி இருந்தா அன்மியூட் பண்ணிடுங்க வாய்ஸ்ல. இப்படி இந்த நாம சங்கீர்த்தனத்தை மகாபிரபு எப்படி ஆடி பாடி மகிழ்வாருங்கிறத வந்து அப்படியே படம் பிடித்து திரு ஜெயபதக சாமி குரு மகாராஜ் அவர்கள் வந்து சொல்லுவார். அது ஒரு தடவை இவர் வந்து எந்த இஸ்கான் ஆலயத்திற்கு வந்து ஒரு லெக்சர்
உபன்யாசம் கொடுத்தா அந்த இடத்துல மகாபிரபுவை பத்தி பேசாத மகாபிரபு கொண்டு வந்து நிறுத்தி விடுவார். ஜெகநாதரின் ரத யாத்திரையை பற்றி பேசுகிறாரா, ஜெகநாதரையே கொண்டு நிறுத்தி விடுவார். அதனால நீங்க உபன்யாசம் கொடுக்கும் பொழுது அந்த லீலையிலேயே மூழ்கி விடுவீர்களா அப்படின்னு கேட்டப்ப ஆம்த்து வந்து சொன்னார். பிரபு இன்னும் அதுதான் கொஞ்சம் வந்து சரி பண்ணிக்கோங்க பிரபு, லோவா இருக்கு வாய்ஸ். சாரி பிரபு. ஸ்லோவா இருக்கா? லோவா மேபி மத்த பக்தர்கள் யாராவது கிளியரா chat இல்ல message பிரபு, வாய்ஸ் வந்து கிளியரா கேட்க மாட்டேங்குது. முன்னாடி கேட்கலையா? இப்ப வேற லோவா ரொம்ப லோவா கேக்குறதா? ஆமா வேற மாதிரி கேக்குது இப்ப. உங்க குரல் மாதிரி இல்லாம வேற மாதிரி கேக்குது, அதனால. அஞ்சாக்கா இது தெரியல அது என்னன்னு. இது வேற பூவோ பூ மாதிரிதான் இருக்கு. ஹரே கிருஷ்ணா பிரபு. இப்போ ஒண்ணுமே கேட்கல பிரபு. ஹரே கிருஷ்ணா, எதுவும் கேட்கல. எனக்கு சுத்தமா கேட்கல. அதாவது பாதி கேட்டுச்சு. எல்லாமே ஹரே கிருஷ்ணா, இப்ப கேக்குறதா? கேக்குது பிரபு. எஸ் பிரபு, எஸ் பிரபு. அதனால இப்படி வந்து மகாபிரபு நடனம் ஆடி கொண்டிருக்கிறார். இதை வந்து குரு மகாராஜ் வர்ணனை செய்யும் பொழுது அவர் எந்த இடத்துல வந்து வர்ணனை லெக்சர் டிஸ்கோர்ஸ் கொடுத்தாலும் கொண்டு வந்து விடுவார். அப்படி பார்த்தோம் அப்படின்னா சில பேர் வந்து கேட்பாங்க, குரு மகாராஜோடைய பாஸ்ட் டைம்ஸ் தெரிஞ்சா ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு. குரு மகாராஜ் எங்கெல்லாம் செல்கிறதோ அது எல்லாமே வந்து பாஸ்ட் டைம்ஸ் தான். அது அடிப்படையில புரிந்து கொள்ள வேண்டும். நாம அதுல வந்து மூழ்க வேண்டும். மூழ்க ஆரம்பித்து விட்டோம் அப்படின்னா அந்த லீலைக்குள்ள நாம வந்து உள்ளே சென்று விடலாம். அதனால இந்த ரத யாத்திரை இதயத்துல வந்து பிரேமை என்கிற கயிற்றில் ஜெகநாதரை இழுக்க வேண்டும். எப்படி மகாபிரபு அவருடைய நடனத்துல ஜெகநாதர் வந்து ஸ்தம்பித்து விடுவார். பிறகு தனது நெற்றியை வைத்து நகர்த்தினால் மட்டும்தான் வந்து ஜெகநாதரின் ரதம் நகர ஆரம்பிக்கும். அதே போல குரு மகாராஜே வந்து சொல்லுவார், ஒரு ஆன்மீக உலகத்தின் சாவி என்னிடம்தான் இருக்கிறது அப்படின்ட்டு வந்து சொல்லுவார். சொன்னாதான் அந்த கதவே திறக்கும். அப்ப ஆச்சாரியர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளதான் ஆன்மீக லோகம் இருக்கு. யாரு உள்ளே அனுமதிக்க வேண்டும், யார் மேல அவர் அனுகிரகத்தை கொடுக்கிறாரோ கதவு திறந்து விடும். சிம்பிள், அவ்வளவுதான். குரு மகாராஜ் இன்னும் ஒருபடி மேலேயே வந்து குரு மகாராஜ் சொல்லுவார், சிக்ஷா குருக்களும் இருக்கிறாங்க, தீக்ஷா குருவும் இருக்கிறாங்க. சிக்ஷா குரு வந்து வைகுண்டத்தின் நுழைவாயில் வரைக்கும் தான் அழைத்து போக முடியும். வெளியில வந்து சீடர்களை வந்து உள்ளே அழைத்து செல்லக்கூடிய அந்த முழு அதிகாரம் சாவி என்னிடத்தில் இருக்கு அப்படின்ட்டு வந்து சொல்லுவேன். அதனாலதான் வந்து நான் சொல்லுவேன், 16 மாலை யாரெல்லாம் ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை உச்சரிக்கிறாங்களோ, 4 கட்டுப்பாட்டு விதிமுறைகளை படித்து தீட்சை பெறுவதற்கு குறைந்தபட்ச தகுதியை எது சொல்லப்பட்டிருக்கோ அதெல்லாம் வந்து வளர்த்து கொண்டார்கள். முதல்ல தீட்சையை வாங்கி கொள்ளுங்கள். இதெல்லாம் வந்து தவறவிட வேண்டாம். இது மாதிரி நாம சீடர்களுக்கு உண்டான பொறுப்புணர்வுடன் செயல்பட வேண்டும். அதே சமயத்துல இது மாதிரியான ஒரு உயர்நிலையில இருக்கக்கூடிய பரமஹம்சா ஆச்சாரியார்கள், உத்தம நிலையில இருக்கக்கூடிய பக்தர்கள் எல்லாம் இந்த உலகத்துல காண்பது அறிவு. ஆனா இப்ப இருக்கக்கூடிய தலைமுறையினருக்கு அந்த கவலையெல்லாம் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் என்னன்னா, டாக்டர் ஜெயபிரகாஷ் சுவாமி குரு மகாராஜ் இருக்கிறார். அதுதான் வந்து ஒரு மாதாஜி கூட வந்து நிறைய சிக்கல்கள், சித்தாந்த ரீதியாக குழப்பம் எல்லாம் ஏற்பட்டு மண்டையை பிச்சுக்கிட்டு இருந்தாங்க. என்னதான் பண்றதுன்னு தெரியாம பிரபுபாதர் கிட்ட பிரார்த்தனை செய்யறாங்க. பிரபுபாத் சொல்றாரு, உனக்கு எதுக்கு கவலை, திரு ஜெயபிரகாஷ் சுவாமி குரு மகாராஜ் இருக்கும்போது உனக்கு என்ன கவலை இருந்தால் அவரை போய் நாடு, அதுக்கு உண்டான பதிலை அவர் கொடுத்து விடுவார். என்கிட்ட ஒரு காரியத்தை செய்வதற்கு கொடுத்தீங்கன்னா திரு ஜெயபிரகாஷ் சுவாமி, அதாவது ஜெயபிரகாஷ் என்ன செய்வதோ அதை போலத்தான் நான் செய்ய போகிறேன் அப்படின்ட்டு வந்து சொல்லுவேன். அதனால இந்த நிலையிலையும் சில பரமஹம்ச பக்தர்கள் நம்முடன் இப்ப வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர் அப்படிங்கிறதுல கண்டு நாம மகிழ்ச்சி அடைய வேண்டும். ஆனா வந்து ஒரு மகாராஜர் தான் வந்து சொல்லுவார், எல்லாம் பண்ணிட்டு பிரச்சாரம் பண்ணுங்க, அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியை கொடுக்கும், ரொம்ப திருப்தியா இருக்கும். தெரிஞ்ச அளவுக்கு முடிஞ்ச ஏதாவது சேவையில் ஈடுபட்டு
நேரடி பிரச்சாரமா அல்லது மறைமுக பிரச்சாரமா அல்லது பிரச்சாரம் செய்வதற்கு துணையாக இருங்கள், அதுதான் எனக்கு செய்யக்கூடிய நான் விரும்பக்கூடிய ஒன்று அப்படின்ட்டு வந்து சொல்லுவார். ஏதோ ஒரு விதத்துல சேவை செஞ்சு நேரடி பிரச்சாரமோ அல்லது மறைமுக பிரச்சாரம் இல்ல பிரச்சாரம் செய்பவர்களுக்கு உறுதுணை செய்வது குருமராஜுக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியை கொடுப்பதை வந்து பார்க்கலாம். அவருடைய உயிர் மூச்சு அதுதான். அவர் ஒரு தடவை சென்னையில வந்தப்போ கூட போன வந்து இரவு நேரத்துல வந்து அழ ஆரம்பித்து விட்டார். கூட இருக்கவங்களுக்கு கூட பிரச்சனைன்னு அவங்களால வந்து கணிக்க முடியல. அப்ப வந்து சொல்றார், இன்னும் எவ்வளவு பேரையும் சீட பரம்பரையுடன் இணைக்க வேண்டும்னு விரும்புகிறேன். இப்படி இணையாமல் நிறைய பேர் இந்த உலகத்துல வந்து ஒரு அனாதையாக இருக்கிறார்களே அப்படின்ட்டு ரொம்ப வந்து வருத்தப்படுவதை பார்க்கலாம். அதனால அவருடைய கருணையும் எந்த அளவிற்கு கடல் போன்ற ஆழத்தை கொடுக்கறத பார்க்கலாம். குருமராஜ் ஹேண்டில் பண்ற விதமும் பிரச்சனைகள் எல்லாம் வந்து ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு பக்தர்களுக்கு எடுத்துட்டு போவாங்க, ஒவ்வொரு சொல்யூஷன் கொடுப்பாங்க. குருமராஜ் ஹேண்டில் பண்ற விதம் பார்த்தோம்னா கருணைங்கிற அந்த தளத்துலதான் எல்லாத்தையும் வந்து அவர் ஹேண்டில் பண்றதை நாம பார்க்கலாம். கருணைங்கிற தளம் ஒன்றுதான். எப்படி இருந்தாலும் கருணை வந்து கொடுத்து கொண்டே இருக்கும். எல்லாருக்கும் வந்து கருணை உள்ளத்துடன் செயல்படுங்கள் அப்படிங்கிறதையும் வந்து மீண்டும் மீண்டும் வந்து வலியுறுத்தி கொண்டிருக்கும். அதனால கருணை, அன்பு, இதை வந்து ஒரு மூலோபயமாக வைத்துத்தான் வந்து மகாபிரபு இயக்கத்தை வழிநடத்தி செல்ல வேண்டும் என்பதற்கும் குரு மகாராஜர் வந்து சிறந்த முன்னுதாரணமாக திகழ்வதை நாம பார்க்கலாம். அதனால ஜெகநாதர் என ஜெகநாதர் தான் மகாபிரபு, மகாபிரபு தான் வந்து கிருஷ்ணர். அவர் ஒரு தடவை அமெரிக்கால இருந்தப்ப கூட வந்து ராதா மாதவ வந்து மாயாப்பூர்ல நடக்கக்கூடிய ஒரு தீ விபத்தை சொன்னதை நாம பார்க்கலாம். ஒரு மாதாஜி கிட்ட கூட குருமராஜ் நவதீப் மண்டல் பரிக்கிரமா வீல் சேர்ல நடக்கும்போது, you want me to introduce to கௌரங்க மகாபிரபு, கௌரங்க மகாபிரபு இடத்துல வந்து அறிமுகப்படுத்தணும்னு கேட்டதையும் வந்து பார்க்கலாம். அதே போல ஒரு மாதாஜியும் அவங்களுடைய முற்பிறவியை பத்தி கேட்டுட்டு இருந்தப்ப குருமராஜ் சொல்றார், நீ ரொம்ப வலியுறுத்தி கொண்டிருந்தால் நான் மகாபிரபுட்டவன நான் கேட்டு சொல்றேன் அப்படிங்கிற அந்த அளவுக்கு வந்து பேசக்கூடிய நிலையில் இருக்கிறதுனால இவங்களை ஏதாவது ஒரு விதத்துல மகிழ்விக்கும் விதத்துல செயல்பட்டோம்னா பிரபுபாதரும் அதுதான் சொல்லுவாரு, குரு மகாராஜா அதுதான் வந்து சொல்லுவாரு, கிருஷ்ண பக்தியை நல்லா பயிற்சி செய்து ஆன்மீக திருநாட்டை சென்றடையுங்கள், அதுதான் வந்து எனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். ஏன்னா அந்த லீலையில கலந்து கொள்ள வேண்டும். அந்த சீடர்கள் எல்லாம் வந்து என்னென்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க குரு மகாராஜுக்கு எல்லாமே வந்து தெரியும். அதனால வந்து குரு மகாராஜ் கிட்டே சொல்லுவாங்க, அது வந்து சீடர்கள் மாய வலைக்குள் சிக்கி கொண்டார்கள்னா அது எனக்கு தொந்தரவை ஏற்படுத்தும். உங்களுக்கு எல்லாம் ஆக்சுவலி ஒரு குரு மகாராஜ் என்ன பண்ணுவாருன்னா, நமக்கு ஆன்மீக முன்னேற்றத்துல நிறைய இடையூறுகள் வந்து கொண்டிருந்தது, அது திடீர்னு மறைந்து விட்டது. அது உங்களுடைய பிரார்த்தனை தான். உங்களால வந்து நிரந்தரமாக அந்த ஆப்ஸ்டக்கிள்ஸ் சொல்லுவாங்கல்ல, அந்த இடையூறுகளை எல்லாம் வந்து விலக்கி ஸ்ரீ ராதாகிருஷ்ணரின் லீலையில கொண்டு போய் வந்து சேர்க்க முடியும். அந்த அதிகாரம் அவர்களிடத்துல இருக்கு, அதைத்தான் புரிந்து கொள்ள வேண்டும். அதனாலதான் அவர் வந்து சிம்பிளா தான் வந்து இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுப்பாரு. எல்லாம் வாங்க ஜெகநாத் ரதத்தின் முன்னாடி ஆடி பாடி மகிழுங்கள், நல்லா உற்சாகத்துடன் நீங்க வந்து பிரசாதத்தை சாப்பிடுங்கள், சேவை புரியுங்கள், புத்தக விநியோகத்தில் ஈடுபடுங்கள், ஹரிநாமத்தை விநியோகம் செய்யுங்க. இப்படிதான் வந்து சிம்பிள் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துட்டு இருப்பாரு. அதுல வந்து ரொம்ப ஆழமான அர்த்தம் கொண்டிருப்பதை நாம பார்க்கலாம். ஜெகநாதருடைய ரத யாத்திரையினாலே அவருடைய டான்ஸ் வந்து மகாபிரபுடைய டான்ஸை பார்க்க முடியாவிட்டாலும் குருமராஜ் அவர்கள் எப்படி வந்து ரத யாத்திரையினுடைய கோபர் அடிச்சுட்டு அவர் டான்ஸ் ஆடுவதை வந்து பார்க்கலாம். எல்லாம் வந்து கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். வந்து அந்த டான்ஸ் எல்லாம் வந்து யூடியூப்ல ஜேபிஎஸ் ஆர்ச்சிஎஸ்ல இருக்கிறத பார்க்கலாம். அதெல்லாம் வந்து கண்டு கழிக்கலாம். அதனால ஒவ்வொரு பக்தர்களிடத்திலையும் ஆச்சாரியர்களும் தனிப்பட்ட உறவுமுறை வைத்துக் கொண்டிருப்பதை பார்க்கலாம். எவ்ரி டிசைபிள் ஹேஸ் அ ரிலேஷன்ஷிப் வித் ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர். அதனால எல்லாருக்கும் ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா பிரபு. கேக்குது பிரபு. கேக்குறதா? கேக்குது பிரபு. எஸ் பிரபு, எஸ் பிரபு.
ஓகே. ஸோ அதனால இதெல்லாம் ஒவ்வொரு சீடர்களுக்கும் ஒரு தனிப்பட்ட உறவு முறை கொண்டிருப்பதை நாம பார்க்கலாம். அதனால இந்த ரத யாத்திரை பிரபுபாதால சிறு வயதிலேயே கொல்கத்தா மாநகரில் ஒரு அரங்கேற்றினார். பிறகு மேற்கத்திய நாடுகளுக்கு எடுத்து சென்றார். அது உலகெங்கும் பரவி இருக்கு. அதனால இந்த ரத யாத்திரையில உற்சாகத்துடன் கலந்து கொள்ள வேண்டும். அதனால ஊராட்சி கொடுக்கக்கூடிய மோடு என்ன அப்படின்னா, பி என்தூசியாஸ்டிக் டு பார்ட்டிசிபேட் இன் லார்ட் ஜெகநாத் பாஸ்டன். ஜெகநாதரின் லீலையில ரத யாத்திரையில கலந்து கொள்வதில் ரொம்ப உற்சாகத்துடன் இருங்கள். ஜெகநாதருடைய மகிழ்ச்சிக்காக பல்வேறு சேவையை எடுங்கள். ஜெகநாத் வில் ஷுவர்லி ரெசிப்ரோகேட். ஜெகநாதர் நிச்சயம் உங்களுக்கு பரஸ்பரத்தை வெளிப்படுத்துவாங்க. அதனால இந்த ரத யாத்திரை எப்படி இந்த மோடு டெவலப் பண்ணிக்கணும், இதை பற்றி விஜயேஸ்வரி மாதாஜி பேச சொன்னதால இந்த சம்பந்தப்பட்ட குரு மகாராஜோட லீலைய எனக்கு தெரிந்ததை நான் பேசுகிறேன். ஒவ்வொரு பக்தர்களும் பேசும்போது நீங்களே பார்த்திருப்பீங்க, ஒவ்வொருத்தவங்களுக்கு எப்படி விதவிதமான அனுபவங்கள். நம்ம பேசுறது ஒரு சின்ன ஆங்கிள் இருந்து பார்த்துதான் பேசணும். பல பக்தர்களுடைய திருவாயால இருந்து கேட்கும் பொழுது எப்படி இவர் இந்த அளவுக்கு வெளிப்படுத்துகிறார், எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கிறாருங்கிறத பார்க்கலாம். அதனால பக்தர்கள் அனைவரும் அவர்களுடைய ஊர்ல தேர் திருவிழா உற்சவத்துல ரொம்ப மகிழ்ச்சியுடன் ஆனந்தமாக கலந்து கொண்டு குரு கிருஷ்ணரின் திருப்திக்காக பல்வேறு சேவையை ஏற்று மகாபிரபுவின் இந்த இயக்கம் பரவ வேண்டும்னு உங்களால் முடிஞ்ச சேவையை செய்யும். நிச்சயம் குரு கிருஷ்ணர் ஜெகநாதருடைய ஆசீர்வாதம் எல்லாருக்கும் நிச்சயம் இருக்கு. அது அப்படியே தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். ஓகே, ஹரே கிருஷ்ணா. இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ், ரியலைசேஷன் ஏதாவது இருந்ததுன்னா கேட்கணும். தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா பிரபு. இந்த வருஷம் பூரி ரத யாத்திரைக்கு யாரும் இஸ்கான் டிவோட்டிஸ் போக வேண்டாம் அப்படின்ற மாதிரி மெசேஜஸ் எல்லாம் வருது இல்ல பிரபு, அது உண்மைங்களா பிரபு? அந்த மாதிரி அங்கே பிரச்சனை இருக்குங்களா? பிரச்சனைகள் அது பூரி ஜெகநாதர் ஆலயத்துல அவங்க 16ஆம் தேதியிலிருந்து ஜெகநாதரின் ரத யாத்திரை தொடங்கி 24ஆம் தேதிக்குள்ள முடிக்க வேண்டும். அது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆலயத்திலையும் அவ்வாறு செய்யப்பட வேண்டும்னு அவங்க சொல்றாங்க. அது இந்தியாவுக்கு பொருந்தும், மேலை நாட்டுக்கு பொருந்தாது. அதனால சில குழப்பங்கள் வரும். பட் குழப்பங்கள் நமக்கு இன்னும் பிரச்சனையே இல்லை, அவ்வளவுதான். கிருஷ்ணர் ஜெகநாதனுடைய அடைக்கலத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். இது வரும் போகும். இதெல்லாம் பெரிதுபடுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்கனவே சொன்ன மாதிரி புது பக்தர்கள் ஜெகநாத் ரத யாத்திரையில கலந்து கொள்வது, பிறகு நாம அந்த ரத யாத்திரையில மூழ்குவது, இதுதான் நமது பிரதான நோக்கமாக இருக்க வேண்டும். வரும் போகும், நம்ம பெரிதுபடுத்த வேண்டிய அவசியம். ஹரே கிருஷ்ணா. ஓகே பிரபு, தேங்க்யூ பிரபு. பக்தர்களே, பிரபு கிட்ட ஏதாவது உங்களோட கருத்துக்கு இந்த பகிர்ந்து கொள்ளுங்க. ஏதாவது கேள்விகள் இருந்து மித்ரவிந்தா மதாஜி ஓபன் பண்ணிருக்கீங்க, அன்மியூட் பண்ணிருக்கீங்க. மாலதி மாதாஜி பேசுங்க. ஹரே கிருஷ்ணா. பிரணாம் பிரபுஜி. பிரபுஜி, எனக்கு 3 கொஸ்டின் இருக்கு பிரபுஜி. ஃபர்ஸ்ட் என்னோட கொஸ்டின் தப்புன்னா மன்னிச்சுக்கோங்க. ஒண்ணு பிரபுஜி, பிரதாப் ருத்ர மகாராஜ் கூட்டுறாரு. ஸோ அது நமக்கு குரு மகாராஜராகட்டும், நம்ம மகாராஜராகட்டும், எல்லாருமே அந்த ரதம் தொடங்குறதுனால அதை பண்ணி காமிக்கிறாங்க. சரி, அதுக்கப்புறம் நம்ம கூட்டலாமா அந்த இடத்த? அது ஒரு கேள்வி பிரபுஜி. ஏன்னா அவங்க கூட்டிடுறாங்க, அப்புறமா அது நடந்துருது. ஸோ ஒவ்வொரு பக்தருமே ஜெகநாதர் 4 தெருவுல வர்றாரு, ராஜா ஸ்ட்ரீட், அந்த மாதிரி பிக் பஜார். ஸோ அந்த தெருவு ஃபுல் கூட்டலாமா? ஒரு கேள்வி. அப்புறம் 2வது கேள்வி பிரபுஜி. பிரதாபருத்ர மன்னர் தனது பணிவை வெளிப்படுத்தும் விதத்துல அவர் துடைப்பத்தை அவர் பெருக்குகிறார். குரு மகாராஜரும் பெருக்குகிறார். நாமளும் இந்த அடிச்சுவடுகளை பின்பற்றி அவர்கள் பெருக்கிய பிறகு ரதம் எல்லாம் எங்கெல்லாம் செல்கிறதோ, குறுக்கு சந்தி, ராஜா வீதி, முட்டு சந்தி எங்கெல்லாம் போகிறதோ அங்கெல்லாம் ரதம் போற பாதையில நாம் எல்லாம் பெருக்கி செல்ல வேண்டும். ஏன்னா இது ஒரு பணிவான சேவை. அதெல்லாம் நம்மளுடைய
அடையாளமா வந்து நான் கிருஷ்ணரின் நித்திய சேவகன். இங்க ஜெகநாதர் வரும்பொழுது அந்த பணிவான சேவையை வந்து செய்யலாம். அதனால சில பேர் வந்து ரங்கோலி போடுவாங்க, சில பேர் புக் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுவாங்க, சில பேர் பிரசாதம் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுவாங்க, சில பேர் ரதத்துக்கு முன்னாடி வருவாங்க, பின்னால வருவாங்க. இந்த சேவை எல்லாமே வந்து ஜெகநாதர் வந்து ஏற்றுக்கொள்கிறார். அதனால வந்து ஸ்வீப்பிங் சேவா பகவானுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமானது. So அது எல்லா பக்தர்களும் வந்து செய்யலாம், எல்லா தெருவிலும் வந்து செய்யலாம். எஸ் பிரபுஜி, தேங்க்யூ பிரபுஜி. என்னோட ரெண்டாவது கொஸ்டின் என்னன்னா பிரபுஜி, இப்போ வந்து ஜெகநாதர் ரதத்துல வரும்போது நம்ம போய் இப்ப நீங்க சொன்னீங்க எல்லாமே சேவைதான் அப்படின்ட்டு. சில நேரங்கள்ல வந்து மாதாஜிஸ் வந்து டான்ஸ் ஆடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சிலர் எல்லாம் சொல்றாங்க பிரபுஜி. ஸோ நம்ம டெம்பிள்ல ஆடும்போது இது நமக்கு பிரபுபாதர் சொல்லி தரல அப்படிங்கிறாங்க. பட் என்ன அந்த கேள்வி என்னன்னா, ஜெகநாதர் ரத யாத்திராவில் வரும்போது நம்மளே அறியாம அங்க போய் நம்ம ஆட ஆரம்பிக்கிறோம். ஸோ அது கரெக்ட் தானா பிரபுஜி? அது பண்ணலாமா பண்ணக்கூடாது? நம்மளுடைய இயக்கமே வந்து டான்ஸ் ஆடுற இயக்கம் தான். டான்ஸ் அண்ட் பி ஹாப்பி தான். ஆனா வந்து நடனம் ஆடும்போது பப்ளிக்ல போகும்போது சில ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்கு, சுவாமி ஸ்டெப்ஸ், சில இது பிரபுஸ் வந்து குதித்து குதித்து விளையாடலாம். மாதாஜிஸ் எல்லாம் வந்து ஸ்டெப் அழகா ரம்மியமா போட்டு நடனம் ஆடலாம். அதனால வந்து நடனம் ஆடுவதுதான் மகாபிரபு இயக்கம். அப்படியே வந்து மாதாஜி குதித்து குதிச்சு டான்ஸ் ஆடினாலும் அவங்க மேல எந்த தவறும் இல்லை. அதை பார்த்து யாராவது வந்து குறை கூறினார்கள்னா அது காண்பவர்களுடைய கண்களில் தான் வந்து தவறு இருக்கு. ரெண்டாவது, முடித்தவரை இந்த மாதிரி நட யாத்திரையில போகும் பொழுது ஆண்களுக்கு தகுந்த டான்ஸ், மாதாஜிஸும் வந்து கோலாட்டம், பிறகு அதை சுத்தி சுத்தி வர மாதிரி நல்ல ரம்மியமான முறையில எல்லாம் டான்ஸ் எல்லாம் வந்து ஆடிட்டு வரணும். அதுல எனக்கு தெரிஞ்சு எந்த தவறும் இல்லை. ஏன்னா மகாபிரபுடைய இயக்கமே வந்து நர்த்தன இயக்கம் தானே, டான்ஸ் ஆடுற இயக்கம் தானே. ஏன்னா வந்து இந்த பகவானுடைய நாமத்தை உச்சரிக்கிறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து ஆத்மா வந்து நடனம் ஆட ஆரம்பித்து விடுகிறது. மகாபிரபு நடனம் ஆடினார். அதனால வந்து நம்ம எப்படி நம்மள ஆண் பெண்ணுன்னு நம்ம அடையாளப்படுத்தி கொண்டோம்னா இன்னும் பாடிலி கான்செப்ட் ஆஃப் லைஃப்ல தான் இருக்கணும். ஆனா அவரவர்கள் தங்களது விருப்பத்தை வந்து வெளிப்படுத்தும் விதத்துல நடனம் ஆடுவது சிறந்தது. ஆனா ஒரு எட்டிக்வெட்னு இருக்கு. அது வந்து நகரம்னு வரும் பொழுது சீனியர் மாதாஜிஸை கன்சல்ட் பண்ணி எது மாதிரி பண்ணலாம் பெஸ்ட் அப்படின்ட்டு நம்ம வந்து அதுக்கு தகுந்தாற் போல வந்து நம்மள தயார்படுத்திக் கொள்ளணும். டான்ஸ் ஆடுறது வந்து மகாபிரபு இயக்கத்துல ஒரு இயற்கையான செயல், அதுல வந்து எந்த தடையும் இல்லை. எஸ் பிரபு, தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா. இது என்னுடைய லாஸ்ட் கொஸ்டின் பிரபுஜி. இந்த கேள்வி வந்து தப்பா சரியான எனக்கு தெரியல பிரபுஜி, ஆனா எனக்கு ஒரு தெளிவு வேணுங்கிறதுக்காக நான் கேட்கிறேன் பிரபுஜி. இதுல தப்பு இருந்தா தயவு செஞ்சு டிவோட்டிஸ் மன்னிச்சிருங்க. என்னன்னா பிரபுஜி, இப்ப வந்து நமக்கு ஒரு சிலருக்கு வந்து அந்த ஜெகநாத் பூரிக்கு போறதுக்கு வாய்ப்பே கிடைக்கல. பிரபுபாதருக்கு வந்து அங்க போக முடியல. நமக்காக நம்மளுடைய பிரபுபாதர் வந்து உலகம் முழுக்க ஜெகநாதர் ரத யாத்திரை கொடுத்துட்டாரு. நம்மளுடைய குரு மகாராஜரும் அதை வந்து எப்படி சிறப்பா நடத்தணும் அப்படிங்கறத நமக்கு கொடுத்திருக்காரு. அப்படி இருக்கும்போது இப்ப வந்து இந்த ப்ராப்ளம் வந்து மகாராஜ் கூட சொன்னாரு, இந்தியால வந்து இது பாசிபிள், எல்லா நேரத்திலயும் ஒரே டைம்ல வந்து நடத்துறது. ஆனா உலக நாடுகள் இது சாத்தியப்படாது அப்படின்ட்டு. அப்படி இருக்கும்போது நமக்கு எல்லா இடத்துலயும் ஜெகநாதர் இருக்கிறார் பிரபுஜி. பிரபுபாதர் சொன்ன மாதிரி ஏன் விக்கிரகத்துல கிருஷ்ணா இல்ல, விக்கிரகத்துல எல்லா இடத்துலயும் கிருஷ்ணர் இருக்கும்போது ஏன் கோயில் இல்ல அப்படின்னு ஒரு இடத்துல பட்பட்லயே சொல்லியிருப்பாரு. அந்த மாதிரி ஏன் பிரபுஜி நமக்கு இங்கேயே ஜெகநாதர் இருக்காங்க, ரத யாத்திரா இருக்காங்க, ஆனா கூட நம்ம அந்த ஒரிசால போகணும் அப்படின்னு ஏன் பக்தர்கள், அது ஒரு வருத்தமா ஒரு தாபமா, இல்ல அங்க போய் அதுல என்ஜாய் பண்ணணும்னா அது எப்படி பிரபுஜி நம்ம புரிஞ்சுக்கிறது? இது வந்து நம்மளது சித்தாந்தம் வந்து சர்ச்சிங் ஃபார் கிருஷ்ணா, கிருஷ்ணர் வந்து தேடுவது. அதனால வந்து உங்களுடைய ஆலயத்துல இருக்கக்கூடிய ஜெகநாதரை, இல்லத்தில் இருக்கக்கூடிய ஜெகநாதரை, அதுலயே வந்து அவங்க வந்து பக்தி தொண்டு செய்து மகிழ்ச்சி அடையலாம். ஜெகநாத் பூரிங்கிறது ஒரு விப்ரலம்ப கஷேத்திரம். அங்க விருந்தாவனம், துவாரகை, நவதீபம் எல்லாம் வந்து ஒருங்கே இருக்கு. மகாபிரபுவோடைய லீலை, அந்த வேட கீர்த்தனா பாஸ்ட் டைம்ஸா இருக்கட்டும், பல லீலைகள் எல்லாம் அந்த லீலா ஸ்தலங்கள்னு பண்ணும்போது தாமத்திற்கு என்ற ஒரு சக்தி இருக்கு. அதனால வந்து அங்கு செல்லலாம். ஏன்னா வந்து எங்கேயோ செல்ல வேண்டும்னு வந்து பக்தர்கள் விரும்புகின்றனர். பக்தர்கள் எங்க போக போறாங்க? நவதீபத்திற்கு, விருந்தாவனத்திற்கு, ஜெகநாத் பூரிக்கு அதை செல்கின்றனர். அதுல எந்த தவறும் இல்லை. போறவங்க பொய்க்கலாம், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு தடவை குரு மகாராஜ் ஜெகநாத் பூரிக்கு வந்த போது அதை ஒரு
ஸ்ரீஷேத்ரா பரிக்கிரமாவின் போது குரு மகாராஜோடைய காரியதரிசிகள், பர்சனல் சர்வெண்ட், இவங்கெல்லாம் ஜெகநாதர் ஆலயத்திற்குள்ள சென்று விட்டு வெளியில வந்துட்டு, ஏன்னா அந்த சமயத்துல பயங்கர கூட்டம் வந்துட்டு, குரு மகாராஜ் we have seen லார்ட் ஜெகநாத்தை பார்த்துட்டோம் அப்படின்ட்டு வந்து ரொம்ப மகிழ்ச்சியுடன் சொன்னார்கள். அப்ப குரு மகாராஜ் வந்து சொன்னார், உங்க குரு வந்து உள்ள செல்வதற்கு அனுமதிக்கப்படல, அவரு இங்க ஏங்கி கொண்டிருக்கிறார், நீங்க போய் அதை பார்த்துட்டு வந்து இப்படி மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறீர்களே, ஐயோ எனது குரு உள்ள செல்ல முடியவில்லைன்னு இப்படித்தானே நீங்க வந்து ஏங்க வேண்டும்னு அவர் கற்றுக் கொடுத்ததை பார்க்கலாம். அதனால ஓகே, இந்த ஜெகநாதருடைய ஆலயத்துல இன்றும் மேற்கத்திய நாட்டு பக்தர்கள் உள்ள அனுமதிக்கப்படுவதில்லை. அனுமதிக்கப்படாத பட்சத்துல அட்லீஸ்ட் இந்த ரத யாத்திரையின் போது அவர் வெளியில வரார், அப்ப அந்த சமயத்துல பார்க்கலாம். மற்ற நேரத்துல வந்து பத்தித்த பாவன ஜெகநாதரை கண்ட பலன் வந்து மூலவரை கண்ட பலனை சென்றடையும். பிறகு அந்த நீல சக்கரம், கோபுரத்தின் உச்சியில இருக்கிற நீல சக்கரத்தை காண்பதும் ஜெகநாதரை காண்பதும் வித்தியாசம் இல்லைன்னு. அதனால ஜெகநாத் பூரிக்கு செல்ல முடியாதவர்கள் புவனேஸ்வர்ல நடக்கக்கூடிய அந்த ரத யாத்திரையில கலந்து கொண்டு பிரபுபாதர் சொல்கிறார், நீங்க அங்க பூரியில் கலந்து கொண்ட அதே பலனை பெறுவீர்கள். நம்ம ஊர்ல கலந்து கொண்டாலும் போதுமானது, இல்ல பூரிக்கு செல்லணும்னாலும் போகலாம். அதனால வந்து எந்த ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் இல்லை. அது பூரி ஆலயத்துல எல்லாம் வந்து உலகளாவிய இஸ்கான் இயக்கமும் இந்த 10 நாட்கள்ல இந்த ஜெகநாதரின் ரத யாத்திரைய செய்ய வேண்டும்ங்கிறது, அதெல்லாம் நம்ம எப்படி எடுத்துக்கொள்ளணும்னா பிரேம கழகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதனால வந்து எல்லாம் உச்ச நிலையில சில கருத்து வேறுபாடுகள் வரும். பட் எல்லாம் வந்து ஜெகநாத் தான் அல்டிமேட்லி வந்து சுப்ரீம் கண்ட்ரோலர். அதனால நாம வந்து ஜெகநாதரின் விருப்பம் எப்ப வந்து எதை வெளிப்படுத்தணும் அவரு விரும்புவார். அதனால அது அவருடைய கட்டுப்பாட்டுல இருக்கிறதுனால அவர் பார்த்துக் கொள்வார் என எடுத்துக்கொள்ள வேண்டும். மற்ற பக்தர்கள் உள்ளூர்லயும் கொண்டாடலாம், ஜெகநாத் பூரிக்கும் கொண்டாடலாம். ஏன்னா உள்ளூர்ல கொண்டாடினா இருக்காது, அங்க போகுதுன்னா அவ்வளவுதான். மாதாஜிஸ் கேர்ஃபுல்லா எல்லாம் செயின் ஸ்நாச்சிங் பண்ணிடுவாங்க. ரொம்ப என்ன சொல்றது, கிரஷிங், அதாவது கூட்டத்துல வந்து இடிபாடுகள்லாம் இருக்கும், ரூம்ஸ் கிடைக்கிறது கஷ்டமா இருக்கும். பட் இருந்தாலும் ஜெகநாதர் மீது பிரியம் கொண்ட பக்தர்கள் சென்று தரிசிக்கும் பொழுது ஜெகநாதர் தனது பரஸ்பரத்தை வெளிப்படுத்துறார். இங்கே இருந்து கலந்து கொள்ளனாலும் கலந்து கொள்ளலாம். அதனால வந்து அவங்களுடைய ஃப்ரீ வில் அண்ட் சாய்ஸ்னு சொல்லலாம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பிரபுஜி. குரு மகாராஜனுடைய அந்த லீலைகள் ரத யாத்திராவுடையது அப்படியே கண்ணு முன்னால கொண்டு கொடுத்தீங்க, ரொம்ப நன்றி. கடைசி ஒரு இடம் மட்டும் புரியல பிரபுஜி, உங்களுக்கு அப்செக்ஷன் இல்லைன்னு அது கொஞ்சம் கிளியர் பண்றீங்களா பிரபுஜி? ஹரே கிருஷ்ணா. அந்த அந்த ராமேஸ்வர சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு ராஜபூர் ஜெகநாதருக்கு சர்வீஸ் பண்றாருன்னு சொன்னீங்க, கேன்சர் வந்து அந்த வந்து என்ன சொன்னீங்கன்னா ஜெகநாதர் கனவுல வரல நேர்லயே வந்து சொன்னாருன்னு சொல்றீங்க. என்ன சர்வீஸ் அவருக்கு கொடுக்குறாங்க, அந்த ரதம் பண்ணிட்டு இருக்காருன்றீங்க, அந்த இடம் மட்டும் கொஞ்சம். ராமேஸ்வர சுவாமி அவர் வந்து பிரபுபாதருடைய சீடர். அவர் ராஜாப்பூர் ஜெகநாதர் ஆலயத்துல கொடுத்த உபன்யாசம் அதுக்கு நான் மொழிபெயர்த்து கொண்டிருந்தேன். அத வந்து அவர் வந்து சொன்னார், ஜெயானந்த சுவாமி, ஜெயானந்த பிரபு அவர் வந்து ஜெகநாதருடைய ரதத்தை வந்து அமெரிக்காவில் வந்து வடிவமைத்தார். அப்புறம் வந்து அவருக்கு நேரடியாகவே கனவுல இல்லாம ஜெகநாதரே தோன்றி, நீங்க இந்த தேர் உற்சவ விழாவை சிறப்பா கொண்டாடினீங்கன்னா நான் அப்படியே வைகுண்டத்தை கொண்டு வந்து விடுவேன்ட்டு வந்து ஒரு உத்தரவாதமும் கொடுத்தார். அதே போல இவங்க கஷ்டப்பட்டு அமெரிக்காவில யாருக்கு ஜெகநாதரை பத்தி தெரியும், அதெல்லாம் செஞ்சு ஒரு விழா வரும்போது திடீர்னு மியூசியம் மாரி வந்தது. நிறைய ஏக்கர் நந்தவன தோட்டத்துல நிறைய ஸ்டால்ஸ் எல்லாம் போட்டு பக்தர்கள் ஆடி பாடி மகிழ்வது, நிறைய பக்தர்கள் அதுல அப்படியே வைகுண்டத்துல வந்து கலந்து கொண்டு பிரசாதத்தை சாப்பிடுவது, அது அப்படியே வைகுண்ட உணர்வை ஜெகநாதர் சொன்ன மாதிரியே ஏற்படுத்தியதை பார்க்கலாம். அப்ப அவரு ராமேஸ்வர் பிரபு, அதாவது பிரபுடைய சீடர் சொன்னார், ஜெகநாதர் வந்து ஜெயானந்த பிரபு கனவுல வரல, நேரடியாகவே தோன்றினார். அப்ப ஜெயானந்த பிரபுவுக்கு வந்து புற்றுநோய் வந்து பீடிக்கப்பட்டு இருந்தாலும் இந்த உத்தரவாதத்தை கொடுத்தார்னு சொல்லி, அந்த உத்தரவாதமும் எப்படி வந்து மெய்யானது அப்படிங்கிற அந்த விஷயத்தான் அவர் வந்து சொன்னதை வந்து பார்க்கலாம். அதே போன்று ஜெகநாத ரத யாத்திரை, ஜெகநாத் ரதத்தில் வந்து அமர்ந்து கம்பீரமாக வீதி உலா வருகிறார். அதை நம்ம அடிப்படையில புரிந்து கொள்ள வேண்டும். அதனால இது வந்து உயர்நிலையில இருந்ததுனால ஜெகநாதர்
தோன்றி அதை பார்க்கலாம். நம்மளால பார்க்க முடியாவிட்டாலும் ஜெகநாதர் வந்து அப்படியே இந்த ரூபத்துல அமர்ந்திருக்கிறாருங்கிற நம்பிக்கை கொண்டிருந்தால் போதும். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பிரபுஜி. தேங்க்யூ சோ மச். ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. பிரபு ஒரு ரெக்வஸ்ட் பிரபு. நீங்க நிறைய யாத்திரைலாம் வருஷம் வருஷம் கூட்டிட்டு போறீங்க. அந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் குழந்தைங்களுக்கு ஹாலிடேஸ் இருக்க டைமா கொஞ்சம் பிளான் பண்ணீங்கன்னா குழந்தைங்களையும் அழைச்சிட்டு வரலாம் பிரபு. நார்மல் டேஸ்ல போகும்போது வீட்டுல பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஸ்கூலுக்கு எத்தனை நாள் லீவ் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல பிரபு ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. இப்ப கூட நீங்க விருந்தாவன் யாத்திரா போட்டிருக்கீங்க. பட் ஆனா குழந்தைங்களை விட மாட்டேன்னு சொல்லி என்ன கரெக்டா அப்பதான் குவார்டர்லி எக்ஸாம் நடக்குது பிரபு. அதனால கொஞ்சம் நீங்க அக்டோபர் 2 to 9 போட்டணும். செப்டம்பர் 26 முடியாதவங்களுக்கு குழந்தைகள் லீவ் இருக்கிறவங்களுக்கும் வந்து 26ல இருந்து அக்டோபர் 4 வரைக்கும் அந்த போட்ட லீவ் போட்டிருக்கோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜஸ்ட் ஒரு மெசேஜ் அனுப்புங்க. அது என்ன டேட்ஸ்ங்கிறது சொல்லிடுங்க. தேங்க்யூ பிரபு. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. श्री गुरु महाराज की जय। जगन्नाथ बलदेव सुभद्रा देवी रथ यात्रा महोत्सव की जय। जय गौर प्रेमानंदे हरि ஹரி ஹரி போல். ரொம்ப அற்புதமா இருந்தது பிரபு. ஜெகநாதரோட லீலைகள் குரு மகாராஜர் கனெக்ட் பண்ணி ரொம்ப அழகா சொன்னீங்க. ரொம்ப சந்தோஷம் பிரபு. தேங்க்யூ சோ மச் பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே தேங்க்யூ பிரபு. कृपा सिंधु नमो नमः। हरे कृष्णा प्रभु। हरे कृष्णा माता जी।